பிரைஸ் தி லார்ட். யூடியூப் வேதாகம கல்லூரி மாணவ மாணவிகளே, மீண்டும் ஒரு வணக்கம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது பாடத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம 1வது பாடத்துல முன்னுரை பார்த்தோம். அப்போஸ்தலருடைய நடபடிகளை பற்றி சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தேன். யார் எழுதுனாங்க, எப்ப எழுதுனாங்க, என்னத்துக்காக எழுதுனாங்க, அந்த அப்போஸ்தலருடைய புத்தகத்தினுடைய பிரிவுகள், இதெல்லாம் பத்தி பேசிட்டு 1வது அதிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்ப இன்னைக்கு 2வது அதிகாரத்தை பார்க்க போறோம். இப்ப இந்த பாடம் அதிகாரமா பாக்குறது இல்ல. இப்ப இந்த 2வது அதிகாரத்துல நிறைய விஷயங்கள் இருக்கிறனால இன்னைக்கு இந்த பாடம் கொஞ்சம் நீளமா இந்த 2வது அதிகாரத்தை மட்டுமே மையமா வச்சு போகும். ஆனா இனி வரும் நாட்கள்ல நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமா பார்க்கக்கூடிய விஷயங்களை வேகமா நம்ம பார்க்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அப்போஸ்தலர் புத்தகத்தை படிக்கிற ஆர்வம் இருக்குதா? அப்ப நீங்க இப்ப இனி நீங்க வரும்போது நீங்க ஒருக்கா இந்த அதிகாரங்களை நீங்க கொஞ்சம் வாசிச்சுட்டு வந்தா நல்லா இருக்கும். அப்ப இன்னைக்கு கூட நம்ம 2வது அதிகாரத்தை பார்க்க போறோம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, நேரம் இருந்துச்சுன்னா ஒரு கொஞ்சம் இந்த வீடியோ அப்படி நிறுத்திட்டு நீங்க கொஞ்சம் கடக்கடன்னு இந்த 2வது அதிகாரத்தை ஒரு 47 வசனம் தான் இருக்கு. 47 ஆமா 47 வசனம் தான் இருக்கு. கடன்னு வாசிச்சு ஒருக்கா வாசிட்டீங்கன்னா அதை கேட்கும்போது கொஞ்சம் லேசா இருக்கும். இப்ப 2வது அதிகாரத்துல ஆரம்பமே பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்படின்னு தொடங்குது. அப்ப பெந்தெகோஸ்தே நாளை பத்தி நான் போன வகுப்புல உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். எப்படி அந்த பெஷாக் அல்லது பஸ்கா இருந்து 49 வாரங்களுக்கு பிறகு அல்லது 49 ஷபத் ஓய்வு நாட்களுக்கு பிறகு வர்ற அடுத்த நாள் 50வது நாள் பெந்தெகோஸ்தே அப்படின்னா 50 அர்த்தம்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? அப்ப அந்த பெந்தெகோஸ்தே நாள் அப்படிங்கிறது யூதர்களினுடைய ஒரு பண்டிகை நாள். இப்ப உங்களுக்கு பண்டிகைகளை பத்தி உங்களுக்கு படிக்கணுமா இருந்தா யூடியூப்ல வேதத்தின் பண்டிகைகள் அப்படின்னு ஒரு பிரசங்கம் நான் பண்ணிருப்பேன். நீங்க அதை கூட பார்க்கலாம். அதுல நான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கூட கொஞ்சம் கூடுதலா நான் தெளிவா சொல்லி கொடுக்குறேன். அப்ப இவங்க பெந்தெகோஸ்தே அப்படிங்கிற நாள்ல அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அந்த ஓரிடம் என்னங்கிறது நம்ம மண்டையை போட்டு குழப்பிக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவங்க எல்லாரும் எங்க போனாங்கன்னா அந்த மேல் வீட்டுக்கு போனாங்க. ஞாபகம் இருக்கா? அவங்க மேல் வீட்டுக்கு தான் அவங்க போறாங்க. ஆகவே அந்த இயேசுவானவர் தன்னுடைய பஸ்கா உணவை ராப்போஜனத்தை அவர் கொடுத்தாரு, அந்த இடத்துக்கு தான் அவங்க போனாங்கன்னு நம்ம பார்த்தோம். போன முறை ஞாபகம் இருக்கா? அந்த பெண்கள் கூட இவங்களோட போய் இருக்கிறதுக்கு அந்த சீன்சால அனுமதி பெற்றிருந்தாங்கன்னு நான் சொல்லி கொடுத்தேன். அப்ப அந்த இடம் தான் மேல் வீடு. இன்னைக்கு கூட இஸ்ரவேலுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த மேல் வீட்டு இன்னும் இருக்கு. அந்த மேல் வீட்டுக்கு போனா அந்த ஒரு பிரசன்னம் கூட அந்த இடத்துல இருக்கு. அப்ப ஏன்னா பெரிய காரியம் நடந்த ஒரு இடம் இல்ல, இயேசுவானவர் ராப்போசனத்தை கொடுத்த இடம், பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்த இடம். அப்ப அந்த இடத்துக்கு இவங்க போயிட்டு அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். சில வசனங்களை வாசிக்கிறேன், அப்புறம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சட்டிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இந்த வீட்டு முழுவதையும் நிரப்பிற்று. அப்ப என்னது வீடு முழுவதையும் நிரப்பிற்று? ஒரு காற்று சத்தத்தோட எப்படி இருக்கும்? ஒரு ரூம்ல, ஒரு அறையில, ஒரு பெரிய அறை தான். அநேகமா நிறைய பேர் இஸ்ரவேல் போனீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க அந்த மேல் வீட்டு அறைய. அப்போ அதுக்குள்ள அந்த காத்து முழக்கம் போட்டு இருக்கும்போது அந்த ஜனங்க எல்லாம் அங்க இருந்தவங்க எவ்வளவு குழம்பு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 120 பேர் நின்றாங்கன்னு 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சோம். ஞாபகம் இருக்கா? நல்லா கவனிங்க. இயேசு ஒலிவ மலையில அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அந்த இடத்துல இருந்தவங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 500 பேர். இயேசுவானவர் அந்த 500 பேருக்கும் தான் சொல்றாரு, நீங்க எருசலேமுக்கு போயிருங்க, எங்கேயும் போகாதீங்க, வேற எங்கேயும் போகாதீங்க, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வார வரைக்கும். ஆனா 500 பேர்ல 380 பேர் இயேசுவானவருடைய அந்த அருமையான கட்டளைக்கு கீழ்ப்படியல. எத்தனை பேர் மாத்திரம் இங்க இருக்கிறாங்க? 120 பேர். இப்ப கூட அப்படிதான் இல்லையா? இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை சில பாஸ்டர்மார் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க அருமையான கட்டளைகளை கொடுங்க, அருமையான வார்த்தைகளை கொடுங்க, கேட்டு கீழ்ப்படுகிறவங்களுடைய எண்ணிக்கை எப்பவுமே குறைவா தான் இருக்கும். கேட்டு வாய போல பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் கீழ்ப்படியாம போகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா தான் இருக்கும். இயேசுவுக்கே இதுதாங்க நடந்துச்சு, நம்ம ஏமாத்திரம். அப்புறம் அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. நான் போன முறை பாடத்துல சொல்லி கொடுத்தேன். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போதுங்கிறது உண்மையில உங்கள் மேல் வரும்போது அப்படிங்கறத ஞாபகம் இருக்கா? அப்ப இங்கேயும் பாருங்க, அவர்கள் மேல் அமர்ந்தது. உள்ள போகல. ஏன் உள்ள போகல? அவங்க ஏற்கனவே ஆவியில நிரம்பி இருந்தவங்க. இயேசுவோட இந்த உலகத்துல இருந்த இயேசுவானவர் இந்த உலகத்துல இருந்த காலத்துல இவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டிருந்தவங்க. இப்ப இவங்களுக்கு கிடைக்கிற இந்த அனுபவம் ஆவியில் நிரம்புகிற அனுபவம் இல்ல, ஆவியானவர் இவங்க மேல வர்ற ஒரு அனுபவம். அமர்தல்னா உட்கார்ந்து இருக்கிறது. பாருங்க, நான் நாக்கால உட்கார்ந்துருக்கேன். இதுதான் என்னுடைய அமர்வு. இதுக்கும் கீழே நான் போக முடியாது. இதுக்கும் கீழே போறதா இருந்தா நான் எலும்பி நாக்காலியை தள்ளிட்டு தான் தரையில உட்காரணும். அப்ப நான் அமர்ந்துட்டேன்னா ஓகே, நான் அமர்ந்துட்டேன். இதுக்கு மேல உள்ள போக முடியாது. அப்ப
பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மயமான நாவுகள் வந்து அவங்க மேல அமர்ந்ததுன்னா உள்ள போல அவங்க மேலதான் வந்துச்சு. இதுதான் அந்த ஞானஸ்தானம். ஏசு சொல்லி கொடுத்தாரு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ள போறது அந்த அனுபவம் தான் இந்த அனுபவம். புரியுதா? அப்ப அடுத்த வசனத்தை பாருங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அப்ப ரெண்டு அனுபவம். 3வது வசனத்துல அவர்கள் மேல் அமர்ந்து, 4வது வசனத்துல அந்த ஏற்கனவே அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருந்த அந்த நிரம்புதல், இது ரெண்டையும் சம்பந்தப்படுத்துது. அப்படின்னா 3வது வசனத்துல ஆவியானவர் அவர்கள் மேல அமர்றார், 4வது வசனத்துல அவர் அவங்கள உள்ள நிரப்புறார். நான் சொன்னேன் நேத்து தண்ணி குடிச்சு காட்டினேன். நான் இப்ப தண்ணி குடிச்சேங்கிறதுக்காக இனி தண்ணி குடிக்காம இருக்க போறது இல்ல. ஏன்? தொடர்ந்து அனுதினமும் நம்ம தண்ணியால நிரம்பிக்கிட்டே இருக்கணும். அது போல பரிசுத்த ஆவியால நிரம்பப்பட்டிருக்கிற நம்ம அனுதினமும் ஆவியால நிரம்பணும்ல. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிரம்புதல் இங்கனையும் நடக்குது. ஆனா வெறும் நிரம்புதல் மாத்திரமல்ல, மேலையும் வந்து அமர்றார், உள்ளையும் நிரப்புறார். இந்த ரெண்டும் சேர்ந்த உடனே என்ன நடக்குது? ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே, வரம் ஒரு மேல சொல்லிருக்குது, வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இதை நான் இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல விளக்கப்படுத்த போறேன். இப்ப 5வது வசனத்துல உள்ள விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு அந்த சம்பவத்தினுடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். இது என்னன்னு நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சத்துல சொல்றேன். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார்கள். எங்க இருந்து வந்தாங்களாம் அவங்க, அதெல்லாம் வாசிக்கிறேன் பாத்துக்கிறேங்க. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளினாலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தியாங்கிற பிரதேசம், மேதரும் ஏலாமீத்தரும் மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து எனும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். என்ற தெய்வமே. என்ன சம்பவம்? நான் விளக்குனாதான் உங்களுக்கு புரியும். இப்ப வந்து கிறிஸ்துவுக்கு முன் 722ஆம் ஆண்டு வடக்கு ராஜ்யம்னு சொல்லப்படுற இஸ்ரவேல் ராஜ்யம், 10 கோத்திரங்களை கொண்ட இஸ்ரவேல் ராஜ்யம் அசீரியர்களால பிடிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த 10 கோத்திரங்களையும் சேர்ந்த யூதர்கள் பல தேசங்களுக்கு செதறி போனாங்க. அவங்க போன அந்த தேசங்களுடைய நாமங்கள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. இப்ப எனக்கு வேணா இந்த ஒவ்வொரு நாடும் இன்னைக்கு எந்த நாடா இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லலாம். நம்ம பாடத்துக்கு அது அவ்வளவு பெருசா அவசியப்படாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பார்த்தியாங்கிறது வந்து மத்திய கிழக்கு நாடு. மேதியா வந்து மேதியா, பெர்சியா எல்லாம் இப்போதைய ஈரான். அப்புறம் ஏலாமீத்தர், மெசொப்பொத்தாமியா இதெல்லாம் இப்ப தற்போதைய ஈராக் பிரதேசம். யூதேயா வந்து இந்த இஸ்ரவேலை அண்டிய அந்த எருசலேமை அண்டிய அந்த பிரதேசங்கள். இப்ப ஜோர்தான் நாடு இருக்குது. ஜோர்தான் நாடுமே முந்தி வேத காலத்துல யூதேயா. அப்புறம் கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா இதெல்லாம் இங்கன்னா இப்ப தற்போதைய லெபனான், சிரியா, அப்புறம் அந்த துருக்கியினுடைய கிழக்கு பக்கம். துருக்கி வந்து நாடு இன்னைக்கு 2 கண்டத்துக்குள்ள இருக்குது. ஐரோப்பாவுக்குள்ளயும் இருக்குது, ஆசியாக்குள்ளயும் இருக்குது. அப்ப அதுல அந்த ஆசியா பகுதி. அப்புறம் அங்க பம்பிலியா, எகிப்து இதெல்லாம் வந்து ஆப்பிரிக்காவினுடைய நாடுகள். அப்புறம் சிரேனே வந்து உங்களுக்கு தெரியுமா? லிபியா கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்னல் முஹம்மர் கடாஃபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரு ஆட்சி செய்தாரு லிபியா. அது சிரேனே வந்து அதுவும் ஒரு ஆப்பிரிக்காவினுடைய ஒரு பட்டணம். அப்புறம் ரோமாபுரி உங்களுக்கு தெரியும், இத்தாலி, ஐரோப்பா. அப்ப யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் நான் யார் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், ப்ரோசலிட்டோஸ் அப்படின்னு. வேற இனத்தவர்கள் யூதர்களா வர்றாங்களே அவங்க. அப்ப யூதர்களும் வேறு மதங்கள்ல இருந்து யூதர்களா வந்தவங்களுக்கு தான் யூத மார்க்கத்தமைந்தவர்கள் சொல்லியிருக்குது அவங்க. அப்புறம் பாருங்க, கிரேத்தர், அரபியர் இவங்க வந்து தெற்கு பிரதேசம், இஸ்ரேலுக்கு தெற்கு. இன்னைக்கு வந்து சவுதி இருக்குது அந்த பிரதேசம். அப்ப அந்த மாதிரி. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்காங்கிற 3 கண்டங்களும் கொண்ட நாடுகள் இங்க இருக்கு. இப்ப இன்னைக்கு கூட நமக்கு தெரியும் எத்தனை கண்டம் இருக்கு? 7 கண்டங்கள் இருக்குது. ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா வேதத்துல நமக்கு தெரிஞ்சது. அது போக அமெரிக்கா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது. ஆனா அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும்
ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இல்லையா? ஞாபகம் இருக்கா? அமெரிக்கோ வெஸ்பூசி போயிட்டு கண்டுபிடிச்சாரு அமெரிக்காவை. அப்புறம் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அதை போயிட்டு பிடிச்சி அமெரிக்கோ வெஸ்பூசினுடைய பேர்ல அமெரிக்கான்னு சொன்னாரு. அப்புறம் ஆஸ்திரேலியா கண்டுபிடிச்சாங்க. அது போக வட துருவத்துல ஆர்க்டிக் கண்டமும் தென் துருவத்துல அட்லாண்டிக் கண்டமும், இப்படி 7 கண்டங்கள் இருக்குது. இந்த 7 கண்டங்கள்ல வேதத்துல 3 கண்டங்கள். இந்த 7 கண்டங்கள்ல 2ல மனுஷன் இல்லை. ஆர்க்டிக்ல போலா பேர்னு சொல்ற பனி கரடி தான் இருக்கு, மனுஷன் கிடையாது. தெற்குல அண்டார்டிக்ல அந்த பெண்குயின் இருக்குது, அந்த நடக்கும், அந்த அதுதான் இருக்குது, மனுஷங்க இல்ல. அப்ப அதனால 5 கண்டங்கள்னு பொதுவா சொல்லுவாங்க. அந்த 5லயும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கண்டங்கள் வேதத்துல இல்ல. அப்ப வேத காலத்துல முழு உலகம் அப்படின்னு என்ன பண்றது இந்த 3 கண்டங்கள். அதனால தான் பாருங்க இவங்க சொல்றாங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டது லூக்கா அழகா சொல்றாரு 5வது வசனத்துல, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்காக எல்லா நாட்டுல இருந்து வந்தான், சிலோன்ல இருந்து ஸ்ரீலங்கால இருந்து போனா, அமெரிக்கால இருந்து வந்தான்னு சொல்லக்கூடாது. இவங்க அந்த ஒரு அடைமொழியா சொல்றாங்க, வானத்துக்கு கீழே இருக்கிற அத்தனை யூதர்களும் வருவானுங்கப்பா, அந்த மாதிரி. அப்ப அந்த 3 கண்டங்களையும் சேர்ந்தவங்க வர்றாங்க. 3 கண்டங்கள் எத்தனை மொழிகள் யோசிச்சு பாருங்க. அவன் எத்தனை மொழிகள் பேசுவானா இருக்கும். இப்ப நீங்க இந்தியாவை எடுத்து பார்த்தாலே 1270க்கு மேற்பட்ட மொழிகள் அங்க இருக்குதான். அப்ப உலகத்துல இன்னைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்குது, ஒரு நாட்டுக்குள்ளேயே எத்தனை மொழி இருக்குமா இருக்கும். இப்ப இவ்வளவு மொழிகள் சம்பந்தப்பட்ட ஒரு சமாச்சாரம் இதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது. ஆமா, இந்த 3 கண்டங்கள்ல இருந்து யூதர்கள் எருசலேம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது தெரிஞ்சாகணும்ல. கதை கேளுங்க. வருஷம் இந்த சிதறி போன யூதர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் எருசலேமுக்கு வருவாங்க. எப்ப வருவாங்க? பெஷாக்னு சொல்ற பஸ்கா பண்டிகைக்கு சரியா ஒரு வாரத்துக்கு முந்தி வருவாங்க. தூர தேசங்கள்ல இருந்து பிரயாணப்பட்டு சில நேரம் மாச கணக்கு பிரயாணமாகவும் வரணும். அவங்க எருசலேம்லயும் எருசலேமை சுற்றி இருக்கிற பிரதேசங்கள்லயும் தங்களுடைய உறவினர்கள் வீடுகள்ல, நண்பர்கள் வீடுகள்ல, இல்லைன்னா வாடி வீடுகள்ல தங்கியிருப்பாங்க. சில பேர் கூடாரங்கள் வாங்கி கூடாரங்கள்ல தங்கி. என்னத்துக்காக? ஏன்னா இஸ்ரவேலர்களுடைய பண்டிகைகள் 7 இருக்குது. லேவியராகமம் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த 7 பண்டிகைகள்ல 3 பண்டிகை அடுத்து வரும். பஸ்கா பண்டிகை வரும் இல்லையா? பஸ்கா பண்டிகை ஒரு நாள் முடியும் போதே புளிப்பில்லா அப்ப பண்டிகை வரும். அப்ப அவங்க என்ன செய்யணும்? 7 நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடணும். ஆனா அந்த 7 நாள் முடியறதுக்கு முன்னாலேயே இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை தொடங்கின மறுநாளே அசைவாட்டும் பண்டிகை வருது. அசைவாட்டும் பண்டிகை அல்லது அதுக்கு பேர் முதல் கனி பண்டிகை, the feast of first fruits அல்லது feast of waving அப்படின்னு சொல்லுவாங்க. அசைவாட்டும் பண்டிகை. அந்த அசைவாட்டும் பண்டிகை முடிஞ்சு 43வது நாள் தான் 47வது நாள் தான் அந்த பஸ்காவுக்கு பிறகு வர்ற 50வது நாள் ஷவ்யாத் அப்படிங்கிற ஒரு அறுவடை பண்டிகை. நல்லா புரியுதா உங்களுக்கு? இப்ப இன்னைக்கு பஸ்கா பண்டிகை தொடங்குன அப்பமே, நாளைக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகை, நாளன்னைக்கு அசைவாட்டும் பண்டிகை, இன்னையிலிருந்து 50வது நாள் ஷவ்யாத் அப்படிங்கிற அறுவடை பண்டிகை. அப்ப இன்னையில இருந்து அந்த அறுவடை பண்டிகை வரைக்கும் எத்தனை நாள் ஆச்சு? 50 நாள் ஆச்சு. அப்ப இன்னைக்கு பஸ்கானா இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி இந்த யூதர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு வந்துருவாங்க. வந்து தேவாலயத்துக்கு போய் தங்களை சுத்திகரிச்சு கொண்டு ஆண்டவரை தொழ ஆரம்பிப்பாங்க. அப்ப 50 7 57. அப்ப ஒரு 2-3 நாள் முன்னால வரலாம், போறது 2-3 நாள் பிந்தி போகலாம். எப்படி கிட்டத்தட்ட 2 மாசம் நோப்பமே, கிட்டத்தட்ட 2 மாசம் வருஷம் இந்த யூதர்கள் வருவாங்க. உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். அப்ப அவங்க அதாவது வசதி உள்ளவங்க, ஒட்டகம், கழுத, குதிரை வச்சிருக்கிறவங்க எல்லாம் அநேகமா வசதிக்காரங்களா இருந்தா ஒவ்வொரு வருஷமும் வருவாங்க. ஆனா அநேக யூதர்கள் அவங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒருக்கா வருவாங்க. இன்னும் சில யூதர்கள் வாழ்க்கையில ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடணும்டா சாமி அப்படின்ட்டு ஒரு தடவைக்கு வருவாங்க. எது எப்படியோ வருஷம் பஸ்காவுக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி இந்த வெளி தேசங்கள்ல 3 கண்டங்களையும் சிதறி போய், நான் சொன்னேன் கிமு 722 இருந்து சிதறி போன யூதர்களுடைய நிறைய பேர் எருசலேமுக்கு இந்த எருசலேம் முழுக்க கொய்யான்னு இருக்கும். நிறைய ஜனங்கள் இருப்பாங்க. அப்ப அவங்க போன நாடுகள்ல அவங்களோட உடம்பெல்லாம் மாறி இருக்கும் தானே. வெள்ளை வெள்ளையா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க, குட்டையா இருப்பாங்க, நெட்டையா இருப்பாங்க. இப்படி வித்தியாசமான ஜனங்கள் எல்லாம் யூதர்கள் தான். அப்போ அவங்க எல்லாம் இப்படி ஒரு நிறைய இருக்கும். அந்த மாதிரி வெளி தேசங்கள்ல இருந்து வர்ற யூதர்கள் எல்லாரும் பஸ்காவுக்கு சரியா 7 நாளைக்கு முந்தி எருசலேமுக்குள்ள நுழைவாங்க இல்லையா? அந்த நாளை பார்த்து தான் நம்ம இயேசுவானவரும் எருசலேமுக்குள்ள நுழைஞ்சாரு கழுத குட்டி மேலே ஏறி. அப்ப அந்த எருசலேமை விட்டு தூர தேசங்கள் இருந்து வந்தவங்கனால
அவங்களுக்கு இந்த கழுதை குட்டி மேல ஏறி இருக்கிறவர் யாரு, இந்த இயேசு யாருங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கல. அப்ப எல்லாரும் எருசலேமை நோக்கி போகும்போது இயேசுவான ஒரு கழுதை குட்டியில ஏறினோடனே சீஷர்களும் இயேசுவை சேர்ந்தவங்களும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு கத்துனோன்னே வந்துமே போன எங்களுக்கு தெரியாது யாரு இந்த மனுஷன்ட்டு ஆங்கிலம் கத்தி குருத்தோலை போட்டு ஒரு பெரிய கலைபரமே உண்டாக்கிட்டாங்க. இப்படிதான் இந்த இஸ்ரவேல் யூதர்கள் எருசலேமுக்குள்ள வாரது. இப்ப வந்தா யோசிச்சு பாருங்க, பண்டிகை நாட்கள்லாம் எப்படி இருக்குமா இருக்கும் எருசலேம்ல, ஒரே கொண்டாட்டம் தான், சும்மா அப்படியே கலகலன்னு இருக்கும் எருசலேம். அப்ப அவங்க அந்த கலகலன்னு இருக்கிற அந்த எருசலேம்ல பஸ்கா கொண்டாடுவாங்க, அப்புறம் புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடுவாங்க, அப்புறம் அந்த அசைவாட்டும் பண்டிகை கொண்டாடுவாங்க. ஆனா அந்த பஸ்கா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை தான் 7 நாளுக்கும் ஓடுமே. அப்போ 7 நாள் ஓடும். அதுக்கு பிறகு எல்லாரும் உடனே திரும்ப மாட்டாங்க. ஏன் திரும்ப மாட்டாங்க? இன்னொரு 2 மாசத்துக்குள்ள இன்னொரு பண்டிகை வருது இல்லையா, அறுவடை பண்டிகை, அதுக்கும் இருந்துட்டு போவாங்க. அதனால இவங்க எல்லாம் இருந்து தங்களோட நண்பர்களுடைய வீடுகள்ல, வாடி வீடுகள்ல அல்லது கூடாரங்கள்ல அப்படியே கலக்கலன்னு அந்த 2 மாசமும் இருக்கும். புரியுதோ? அந்த 2 மாசம் முடிஞ்சு இப்ப கடைசி பண்டிகை தொடங்குதான். என்னது? ஷவ்யாட் பண்டிகை. அது எத்தனாவது நாள்? 50வது நாள். அப்ப எல்லாரும் அந்த பண்டிகைக்காக எங்க வருவாங்க? எருசலேம் தேவாலயத்துக்கு வருவாங்க. இப்ப வந்தா இப்ப மறுநாள்ல இருந்து இவங்க இப்ப இன்னைக்கு ஷவ்யாத் பண்டிகைனா இன்னைக்கு தான் பெந்தேகோஸ்தேன்னு வைப்போமே, இன்னைக்கு எல்லாம் காலையில வருவாங்க, வந்து தேவாலயத்துக்கு வருவாங்க, வந்துட்டு இன்னைக்கான காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வீடுகளுக்கு போன பிறகு நாளையில இருந்து அவன் புறப்பட்டு அவன் ஊருக்கு அவன் நாட்டுக்கு திரும்பி போறான். எவ்வளவு கவலையா இருக்கும் அவங்களுக்கு, யோசிச்சு பாருங்க. 2 மாசம் ரொம்ப ஆட்டம் போட்டோம், கொண்டாடணும், சூப்பரா இருந்தோம், திரும்பி நம்ம நாட்டுக்கு போறக்கே அப்படின்னு ஒரு வேதனை வருமா இல்லையா? பாருங்க, அடிக்கடி நான் இஸ்ரேலுக்கு போறேன், ஜனங்கள் என்னோட வருவாங்க. ஒரு 10 நாள் 11 நாள் நம்ம டூர் செய்வோம். அந்த 10 நாள் 11ஆம் நாள் முடிஞ்சு அவன் திரும்பி தங்க இடத்துக்கு போகும்போது ஒவ்வொருத்தரோட மூஞ்சிகளை பார்க்கணுமே, 6 மணி வாரி தொங்க வச்சுக்கிட்டு என்னமோ வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து போன மாதிரி போவாங்க. அது மாதிரி இந்த ஜனங்க எருசலேமுக்கு வந்துட்டு போகும்போது மூஞ்செல்லாம் தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே சோகமா தான் போவாங்க. போறதுக்கு முந்தி ஒரு வேலை செய்வாங்க. என்ன தெரியுமா? எருசலேம்ல சீயோன் வாசல் வழியால எருசலேமுக்குள்ள வெளியே வந்தா என்ன இருக்குது? சீயோன். சீயோனுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன இருக்குது? தாவீதினுடைய கல்லறை. தாவீது யாரு? இவங்களுக்கு மறக்க முடியாத மன்னன். அந்த தாவீது மாதிரி ஒரு ராஜா எங்களுக்கு தாங்கன்னு தானே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் வேற சொல்லிட்டாரு, தாவீதின் குமாரனுடைய சிங்காசனம் கடைசி வரை நிலை நிற்கும்னு. இப்ப இயேசுதான் அந்த தாவீதின் குமாரன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது, ஏன் இன்னும் கூட தெரியாது. அவர் இனி வருவார்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க இந்த தாங்க எருசலேம்ல 2 மாசம் இருந்துட்டு போற சோகத்தோட தாவீதினுடைய கல்லறைக்கு வந்து தாவீது ராஜாவுக்கு பயணம் சொல்லிட்டு போவாங்க. எல்லாம் அமைதியா, ஆயிரக்கணக்கான யூதர்கள் இல்ல, அமைதியா வருவாங்க. வந்து தாவீதினுடைய கல்லறையில கையை வச்சு ஜெபம் பண்ணி அழுது, ஆண்டவரே இந்த மாதிரியான ஒரு ராஜாவை எங்களுக்கு தாரேன்னு சொன்னவரே எங்களுக்கு தாங்க ஐயா அப்படின்னு தாவீது ராஜாவுடைய கல்லறைக்கு முத்தம் கொடுத்துட்டு, அப்ப ராஜாவே நாங்க போயிட்டு வாரோம், அடுத்த வருஷம் வர கிடைக்குமோ இல்லையோ தெரியாது, இருந்தாலும் நாங்க போயிட்டு வாரோம் அப்படின்ற மாதிரி பயணம் சொல்லிட்டு இப்படி வரிசையா போவாங்க. ஆம்பளைகள் போய் ஜெபம் பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு பகுதியும், பொம்பளைகள் போய் ஜெபம் பண்ணிட்டு வர பகுதியும் இருக்கு. இன்னைக்கும் நீங்க இஸ்ரவேலுக்கு போனா இப்படிதான் இருக்கும். தாவீதினுடைய கல்லறை இன்னும் இருக்கு. அந்த மேல் வீடு இருக்குது, கீழ் வீட்டுல தாவீதினுடைய கல்லறை இருக்குது. நீங்க இன்னைக்கு போனாலும் ஆம்பளைகள் வேறையா போகணும், பொம்பளைகள் வேறையா போகணும். இன்னைக்கு நீங்க போனாலும் அங்க யூதர்கள் சில பேர் உட்கார்ந்து டோரா வாசிச்சுட்டு இருப்பாங்க, இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு. பாத்திருக்கீங்களா? இப்படி 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 நீங்க இஸ்ரேல் போனீங்கன்னா பாப்பீங்க, இப்படி இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா யூதர்கள் வந்து முழு உடம்பும் சம்பந்தப்பட்டணும் வாசிக்கிறதுனால கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு இப்படித்தான் அவங்க நியாயப்பிரமாணம் வாசிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் தாவீதினுடைய கல்லறையில இப்படி கையை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு கூட பார்க்கலாம். இப்ப இப்படி அமைதியா எல்லாரும் ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்தாலும் பேசிக்கிட்டு கச்ச கச்ச வரமாட்டாங்க. அமைதியா அப்படியே வந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு பயணம் சொல்லிட்டு போவாங்க. இப்படி வரிசையா போவாங்க. அந்த இடத்துல தான் இவங்க இப்படி வரிசையா ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்து போய்கிட்டு இருக்கிற போது மேல் வீட்டுல இருந்து திடீர்னு சத்தம் கேக்குது. 120 பேர் பற்பல பாஷைகள்ல கத்துறாங்க. ஆவியானவருடைய வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகள்ல பேசும்போது இவங்க கத்த தேவையில்லை. ஆனா ஒரு 120 பேர் சத்தமா அந்நிய பாஷைகளை ஜெபிச்சாங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு சத்தம் அந்த அமைதியான இடத்துக்கு வரும்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இந்த யூதர்களுக்கு எல்லாம் குழம்பி போயிருச்சு. யார் அவங்க மேல் மாடியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல, எல்லாம் குடிச்சிட்டு கத்துறானுங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அது மாத்திரம் இல்ல, இவங்க ஆச்சரியப்பட்டாங்க.
இப்ப இவங்களுக்கு தெரியும் தானே, கேட்டு பார்த்திருப்பாங்க தானே யார் அந்த மேல் மாடியில இருக்கிறதுன்ட்டு. எல்லாம் கலிலேயர்கள் தானே, கலிலேயாவில இருந்து வந்தவங்க தானே. ஆனா இவங்க பட்பல பாஷை பேசும்போது நம்ம ஊர்களை நம்ம பேசுற பாஷையெல்லாம் பேசுறான்டா சாமி அப்படின்னு அவன் குழம்பி அவனுக்கு ஆவி ஆத்ம சரணம் எட்டம் மாறி போயிருச்சு. புரியுதா நடந்த சம்பவம்? அந்த ஜனங்களுக்கு தான் பேதுரு பிரசங்கம் பண்றாரு. நான் அதுக்கு இந்த கொஞ்ச நேரத்துல வரேன். இப்ப நம்ம வாசிச்ச இந்த சில வசனங்கள்ல இருந்து சில விஷயங்களை பார்ப்போம். பாருங்க 13வது வசனம், 12வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். இப்ப நடந்த சம்பவத்தை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்ப அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தடவையா இவங்க மேல இறங்குது. இயேசு சொல்லி இருந்தது இப்ப தீர்க்க தரிசனமா நிறைவேறுது. அப்ப இது என்னன்னா, உங்களுக்கு போன முறை முதலாவது பாடத்துல சொல்லி கொடுத்தேன். பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம்னு அப்போஸ்தலர் 1:4 இயேசுவானவர் சொல்றது நம்ம பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்கு போறது. இப்ப நம்ம பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்கு போகும்போது அது ஒரு வித்தியாசமான அனுபவம். பாருங்க, தண்ணியை எடுத்து நம்ம குடிச்சா தண்ணி நமக்குள்ள போகுது. தண்ணி நமக்குள்ள போகிறதுக்கு, தண்ணி நமக்குள்ள போறதுக்கு முதலும் போனதுக்கு பிறகும் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. இப்ப நீங்க என்னைய பார்க்கும்போது நான் தண்ணி தாகத்துல இருக்கிறேனா இல்ல தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேனான்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது உள்ளான ஒரு விஷயம். அப்ப நான் தண்ணி குடிக்கிறதுக்கு முதல் என் மூஞ்சி முகரக்கட்டை எப்படி இருக்கோ அப்படித்தான் தண்ணி குடிச்ச பிறகும் இருக்க போகுது. ஏன் மூஞ்ச பார்த்ததுக்கு பிறகு நீங்க சொல்லவே முடியாது இந்த இப்ப தண்ணி குடிச்சிட்டு இருக்கான் இல்ல தண்ணி குடிக்காம தண்ணி தாகத்துல இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதா? ஆனா நான் ஆத்துளுக்கு பாஞ்சு நீச்சல் அடிச்சுட்டு வந்து நான் நடந்து வந்துகிட்டு இருந்தா பார்த்த உடனே சொல்லலாம் இவன் குளிச்சுட்டு வரான், இவன் ஆத்துல போயிட்டு நீந்திட்டு வரான்னு சொல்லலாம். முடியுமா? முடியாதா? ஏன்னா அந்த ஒரு பசுமை, ஒரு குளிர்ச்சி, ஒரு 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 வித்தியாசமா தெரியும் பார்க்கும்போது. ஆத்தங்கரையில ஒரு 4 பேர் நின்றுகிட்டு இருந்தாங்கன்னா அந்த 4 பேர்ல எவன் குளிச்சுட்டு நிக்கிறான் எவன் இன்னும் குளிக்காம நிக்கிறாங்கிறது பார்த்தாலே சொல்லிடலாம். ஏன்னா தண்ணி உள்ளுக்கு போயிட்டு நீச்சல் அடிச்சுட்டு வர்றவனை பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் தெரியும். அது போல அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவரால நிரம்பும் போது அதுக்கு வெளிப்பிரகாரமான ஒரு அடையாளம் தெரியாது. அப்ப ஒரு கிறிஸ்தவனை பார்த்து இவன் ஆவியில நிறைஞ்சிருக்கிறானா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ள போற அந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம்ங்கிற அனுபவத்துக்குள்ள போயிட்டா அதுக்கு ஒரு அடையாளம் வந்துடும். அப்ப இங்க தடவை அது நடக்கும்போது வந்த அடையாளம் என்ன? இவங்க எல்லாரும் பற்பல பாஷைகள்ல, அந்நிய பாஷைகள்ல பேச தொடங்கினாங்கோ. அப்ப அந்நிய பாஷைங்கிறது உண்மையா? உண்மை. அப்ப இவங்க எல்லாம் கலிலேயர்கள். இவங்களுக்கு ஐரோப்பாவில பேசின மொழிகள் தெரியுமா? ஆப்பிரிக்காவில பேசின மொழிகள் தெரியுமா? ஆசியாவில் வேற வேற பிரதேசங்கள்ல பேசப்பட்ட மொழிகள் தெரியுமா? தெரியாது. ஆனா வந்திருந்த அத்தனை ஜனங்கள் என்ன சொல்றாங்க? ஓ, எங்க வசனத்திலையும் எங்க பாஷையிலையும் இவங்க பேசுறது ஒண்ணு கேக்குது அப்படியெல்லாம் சொல்றாங்க. அதுல இருந்து என்ன தெரியுது? இது ஒரு வரம், அந்நிய பாஷையின் வரம். இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா, சரி சரி பாஸ்டர், இதெல்லாம் அந்த காலத்துல நடந்துச்சு, அப்போஸ்தலர் புத்தகத்துல நடந்துச்சு, இப்ப இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் நடக்குது. இப்ப இது இந்த பாடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்ல, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் ஆவியின் வரங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நான் ஏதோ ஒரு நாட்டுல பண்ண ஒரு பிரசங்கம் யூடியூப்லயும் இருக்குது, நீங்க போட்டு அதை பாத்துக்கலாம். அதுல நான் தெளிவா விளங்கப்படுத்தேன் இந்த பரிசுத்த ஆவியின் வரங்கள்ல இந்த அந்நிய பாஷை எப்படி இருக்குதுன்ட்டு. இப்ப என்னுடைய வாழ்க்கை சாட்சியை கூட பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஹிந்துவா இருந்து நான் ரசிக்கப்பட்டாள். அப்ப 1979ஆம் ஆண்டு நான் முத சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். எனக்கு தெரியாது இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவிங்கிறதெல்லாம் என்னன்னே தெரியாது. அந்நிய பாஷைன்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு கூட தெரியாது. அது ஒரு உபவாச கூட்டம். திடீர்னு நான் அந்த அபிஷேகத்துல நிரப்பப்பட்டு நான் அந்நிய பாஷை பேசினேன். நான் அந்த நேரம் தண்ணீர் ஞானஸ்தானம் கூட எடுத்திருக்கேன் தெரியுமா? அப்ப அதுக்கு 1 மாசத்துக்கு பிறகுதான் தண்ணீர் ஞானஸ்தானமே எடுத்தேன். அப்ப இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரியாத போதே நான் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாள். ஆகவே நான் அந்நிய பாஷை நம்புற ஒரு ஆள். அப்புறம் 1986ஆம் ஆண்டு ஒருத்தர் இலங்கையில கொழும்புல ஒருத்தர் சொன்னாரு, என்னுடைய ஊழியம், அவருடைய ஊழியம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம், அவர் ஒரு விசுவாசி, ஊழியக்காரனே கிடையாது, ஆனா அவரு சும்மா ஒரு விசுவாசியா இருந்துகிட்டு கொஞ்சம் அப்பப்ப அப்படி ஊழியம் செய்யறாரு. அந்த ஊழியத்துக்கு காரணம் நான் அந்நிய பாஷையில ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் பேசுறது அப்படின்னா. அப்ப அன்னையில என்னுடைய வாழ்க்கையில சரி, நீ ஒரு விசுவாசியா இருந்துகிட்டு ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் நீ அந்நிய பாஷை பேசுற. ஆனா நான் என்னுடைய வாழ்க்கையில 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுவேன்னு தீர்மானிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் குறைந்தது நான் 1 மணி நேரம் அந்நிய பாஷை ஜெபிக்கிறேன் ஒரு நாளும். நான் நடத்துற பைபிள் ஸ்கூல்ல சட்டமே போட்டு வச்சிருக்கேன். அப்படின்னா ஜெப நேரங்கள் இருக்குது, ஜெப நேரம், பைபிள் வாசிக்கிற நேரங்கள் எல்லாம் இருக்கு. அது போக மாணவர்கள் 1 மணி நேரம் கட்டாயம் அந்நிய பாஷையில மட்டுமே ஜெபிக்கிற ஒரு நிகழ்ச்சி கூட அந்த எங்களுடைய காலேஜினுடைய கல்லூரியினுடைய சட்டத்திட்டங்களுக்குள்ள இருக்கு. அப்ப இப்படி நான் ஒரு அந்நிய பாஷையை நம்பி அதை பயன்படுத்தி அதனுடைய அந்த முக்கியத்துவத்தை அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்ச ஒரு ஊழியக்காரன். இப்ப
1 கொரிந்தியர் 14 பவுலடியார் சொல்ற ஆலோசனை சபையில பேசலாமா, மத்தவங்க இருக்கும்போது பேசலாமா, வீட்டுல பேசலாமா, அதெல்லாம் இந்த பாடத்துக்கு தேவை இல்லை. அந்நிய பாஷை இருக்கு, அது அப்போஸ்தலருடைய காலத்துக்கு மாத்திரமல்ல, இன்னைக்கும் அது இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். அப்ப இன்னொரு பிரச்சனை எழும்புது என்னன்னா, இப்ப இந்த இடத்துல அப்போஸ்தலர் புத்தகத்துல அவங்க பேசின அந்நிய பாஷை வந்திருந்த ஜனங்களுக்கு புரிஞ்சுது, வேறு வேறு தேசங்கள்ல பேசப்பட்ட மொழி. அப்ப இன்னைக்கு நம்ம பேசுற அந்நிய பாஷை புரிய மாட்டேங்குது. சில பேர் ஒரே சொல்லத்தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நிறைய கருத்துக்கள் வருது. இப்ப இந்த கருத்துக்கள் அடிப்படையில் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நமக்கு எதுக்கு இந்த அந்நிய பாஷையினுடைய சத்தம் எப்படி இருக்குதுன்னு ஆராயிர வேலை? ஒரே மாதிரி இருந்தாலும் இருந்துட்டு போட்டு, நமக்கு தேவையில்லையே. அந்நிய பாஷைன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே நமக்கு புரியாம இருக்கிறதுக்கு தான். அப்ப அது எப்படி இருந்தா நமக்கு என்ன? அப்ப இப்ப இப்ப சைனாக்காரன், நம்ம தமிழுங்க, நமக்கு சைனீஸ் தெரியாது. சைனீஸ் தெரிஞ்ச தமிழங்க நீங்க இருப்பீங்களா இருக்கும், தெரியாத தமிழங்களுக்கு சைனாக்காரன் பேசுறதெல்லாம் சங் கிங் டும் சிங் தான் எங்க காதுல கேக்குது. ஆனா அவன் எத்தனை சொற்களை வச்சு பேசுறான். நமக்கு ஹிந்தி தெரியாது, ஆனா ஹிந்தியில உள்ளவெல்லாம் ஹே 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 ஹேன்னு தான் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இப்ப ஆப்பிரிக்கால உள்ளவங்களுக்கெல்லாம் அழகான சுவாகிலி மொழி, கானியன் மொழி, அப்படி இப்படின்னு நிறைய மொழிகள் இருக்குது. ஆனா நம்ம அவன் பேசுறத கேட்கும் போது டப்புட்டாங்கிறது தான் என்னமோ சொல்ற மாதிரி இருக்குது. அதனால நமக்கு இந்த உலகத்துல பயன்படுத்தப்படுற மொழிகள் ஒரே மாதிரி காதுல விழும். ஆனா அதுக்குள்ள எத்தனை சமாச்சாரம் இருக்குது. அப்ப அதனால அந்நிய பாஷை ஒரே மாதிரி தான் இருக்குது. கேட்கும்போது உடனே தானே சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா அதனால சில பேர் பொய்க்கும் பேசுறாங்க, அது நமக்கு தேவையில்லை. நீ இதுலதான் பொய் இல்லை, சில பேர் பொய்க்கெல்லாம் பேசுவாங்க. ஆனா இப்ப வேறு தேசத்துல பேசப்பட்ட மொழிகளும் இந்த இடத்துல பேசப்பட்டு இருக்குது. இப்ப ஒரு முறை இங்கிலாந்துல ஏட்ரியன் பிக்கல்னு சொல்லி என்னுடைய நண்பர் இப்ப பிரான்ஸ்ல இருக்கிறார். அவர் ஒரு ஆங்கிலேயர், வெள்ளக்காரர். நான் இங்கிலாந்துல படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்துல யூனிவர்சிட்டி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பிடுச்சு, இத்தனாம் தேதிக்குள்ள நீ ஃபீஸ் கட்டலன்னா உன்னை நாட்டை விட்டு அனுப்புவோன்ட்டு. அப்ப நான் ஏட்ரியன் பிக்கல் நான் தங்கியிருந்த ஹாஸ்டல்ல இருக்கிற பையன். அப்ப நான் ஏட்ரியன் கிட்ட சொன்னேன், ஏட்ரியன் ப்ரே ஃபார் மீ, எனக்காக ஜெபி அப்பா, எனக்கு பணம் தேவைப்படுதுன்ட்டு. சரினா அவர் எனக்காக ஜெபம் பண்ணார். இங்கிலீஷ்ல ஜெபம் பண்ணிட்டு இருந்தவர் திடீர்னு அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சார். அந்நிய பாஷையில என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு இடையில ஒரு அழகான சிங்கள வாக்கியம் சொன்னாரு. சுவாமினி மகுட்ட அவசிய சமாதானே மகுட்ட லபாதுன மெனவ. அதாவது உயர்ந்த சிங்களத்துல அந்த வெள்ளக்காரன், சிங்களம்னு ஒரு மொழி இருக்குதுன்னு கூட தெரியாத ஒரு வெள்ளக்காரன் அந்நிய பாஷையில வேற என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு இடையில தூய சிங்களத்துல ஆண்டவரை இவருக்கு தேவையான சமாதானத்தை இவருக்கு கொடுத்தரலும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த மத்த அந்நிய பாஷை பேசுறாரு. நான் திடுக்கிட்டு கண்ணை தூக்க திறந்து பார்த்தேன், என்னடா இவனுக்கு ஆச்சு, சிங்களத்துல சொல்றானே, ஆண்டவர்கிட்ட சிங்களத்துல ஜெபிக்கிறானே, எனக்கு சமாதானம் வரட்டும் அப்படின்னு. ஒரு இனம் புரியாத சமாதானம் எனக்குள்ள வந்துச்சு. பிரயாணம் எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு நான் ஏட்ரியன் பிக்கல் கிட்ட கேட்டேன், ஏட்ரியன் do you know what you prayed? நீ என்னத்துக்காக ஜெபிச்சேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஆமா பிரதர், நான் ஜெபிச்சேன், அப்புறம் அந்நிய பாஷையில ஜெபிச்சேன், கர்த்தர் உனக்கு பணம் கொடுப்பார். நான் சொன்னேன், இல்ல இல்ல, நீ அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது இடையில ஒரு சிங்கள வாக்கியம் பேசுனேன். வாட் அப்படின்னா நான் சொன்னேன், சிங்களம் எங்க நாட்டுல பேசுற மொழி, அந்த மொழியில பேசுறேன். இல்ல அப்படின்னா உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தான் தெரியும். ஆனா நீ ஜெபிச்ச போது அந்த வாக்கியம் நீ ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே இவனுக்கு சமாதானத்தை கொடுங்க அப்படின்னு. எனக்கு தேவை பணம், ஆனா ஆவியானவர் ரோமர் 8:26 என்ன சொல்லிருக்குது, நீங்கள் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதபடினால் உங்களுக்காக பரிந்து ஜெபிப்பதற்கு எண்ணுக்கடங்காத பெருமூச்சுகளோட உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆவியானவர் தாமே உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அப்படி எப்படியோ தமிழ்ல எப்படியோ வருது. ரோமர் 8:26 நீங்க பாத்துக்கிறீங்க, சரியா பார்க்கலாம் இப்ப என்ன சொல்லி இருக்குதுன்ட்டு. அப்ப அதை சொல்லி இருக்குது. அப்ப இவரு இப்ப எனக்கும் தெரியல, எனக்கு தேவை பணம், இவருக்கும் நான் சொல்லிட்டேன் எனக்கு பணம் தான் தேவைன்னு. ஆனா ஆவியானவருக்கு தெரியும் பணம் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் கொடுப்பாரு, ஆனா சமாதானம் இல்லாம இருக்கிறான், இவனுக்கு சமாதானம் தான் வேணும் அப்படின்னு பாருங்க. அந்த வெள்ளைக்கார சகோதரனை சரியானதை கேட்க வச்சார். அப்படியெல்லாம் இருக்குது. உண்மையா நடந்த இன்னொரு சம்பவம் சொல்றேன். ஒரு அமெரிக்கன் அம்மா அவனுடைய மகன், அவர் நேவில, யுஎஸ் நேவில இருக்கிறவரு. அவர் ஜப்பானுக்கு போயிருந்த போது ஜப்பான் புள்ள ஒண்ணு காதலிச்சு கல்யாணம் கட்டி கொண்டாரு. அவங்க அந்த புள்ள ஜப்பான் பௌத்த பொண்ணு. அப்ப இந்த மகன் பெரிய பக்தி உள்ள கிறிஸ்தவன் இல்ல, அப்படி இருந்திருந்தான்னா ஒரு பௌத்த பிள்ளைய கட்டிருக்க மாட்டான் தானே. ஆனா அம்மா ஒரு நல்ல பக்தி உள்ள பொண்ணு, பொம்பளை. அப்ப மகன் ஜப்பானிய பௌத்த மருமகளை கொண்டாட்டான். அப்புறம் இந்த அம்மா ரொம்ப வற்புறுத்தி மகனையும் மருமகளையும் சர்ச்சுக்கு கூட்டிட்டு போகுது. சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப வேதனையில இது ஜெபிக்குது, ஆண்டவரே மகனையும் நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வாங்க, என் மருமகனையும் உங்களுக்குள்ள கொண்டாங்க, கலிபோர்னியால. அப்ப இந்த இது ஜெபிச்சுட்டு 6ஆவது நேரத்துல இது அந்நிய பாஷையில ஜெபிச்சிருக்கு. அந்நிய பாஷையில ஜெபிச்சு முடிச்ச பிறகு பார்த்தா மருமகள் அழுகுதான். அழுது முன்னால போய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. பிறகு பார்த்தா மருமகள் சொல்லுதான் மாமி கிட்ட, நாம ஜப்பான்ல எங்க கிராமத்துல பேசின அந்த மொழியில நீங்க எனக்கு ஆண்டவரை பத்தி சொன்னீங்கன்ட்டு. இந்த அம்மாவுக்கு தெரியல, இது பாட்டுக்கு அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி இருக்குது. ஆவியானவர் என்ன செஞ்சிருக்காரு, பக்கத்துல கேட்டுக்கிட்டு இருக்கிற மருமகளுக்கு புரியுற மாதிரி இவங்க மூலமா சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்காரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அப்புறம் இந்த கேரளால பாஸ்டர் பிஜு தம்பி, நான் பேரே சொல்றேன், பாஸ்டர் பிஜு தம்பின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அருமையான ஒரு ஊழியக்காரர். அவர் எனக்கு சொன்ன ஒரு சம்பவம் என்னன்னா, அவங்க அப்பாவோ யாரோ, எனக்கு அது ஞாபகம் இல்லை,
எங்கேயோ வட இந்தியால பிரசங்கம் பண்ண போயிருக்காங்க, குருசைட் நடத்த. அப்ப இனி இந்தியாவில் இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க எல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு எதிர் தானே. அப்ப ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து மிரட்டி குருசைடுக்கு வந்திருந்த எல்லாத்தையும் துரத்தின பிறகு இவரை அடிக்கிறதுக்கோ வெட்டுறதுக்கோ எதுக்கோ வந்த போது அப்படியே மேடையில முழங்கால் படிட்டு பயங்கரமா அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிருக்காரு. அவன் வந்தவெல்லாம் கத்தி கோடாலியெல்லாம் போட்டுட்டு கீழே விழுந்துட்டானா. என்னடான்னு பார்த்தா இந்த மனுஷன் ஹிந்தியிலயோ அந்த அவங்க பேசுற மொழியில ஆண்டவரை பத்தி சொல்லி இவன் ஒவ்வொருத்தனை பத்தி சொல்லியிருக்காரு. இவருக்கு தெரியாது, இவர் அந்நிய பாஷையில ஆண்டவருக்கு ஜெபிக்கிறாரு. ஆனா அவனுக்கு அவனுடைய வண்டவாளங்கள்லாம் அவுத்து விட்டு இருக்காரு ஆவியானவர். அப்படியெல்லாம் பெரிய சாட்சி இந்த அந்நிய பாஷையில இருக்குது. ஆகவே இதெல்லாம் இருக்கத்தக்க, சில பேர் அந்நிய பாஷை கிடையாது, இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்து அந்த காலத்து வேத காலத்துக்கு மட்டும்தான் அப்படின்லாம் சொல்றதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன், இப்ப நான் 3 உதாரணம் சொன்னேன். இந்த 3 உதாரணத்திலையும் நான் என்ன சொல்ல வரேன், இந்த உலகத்துல பேசப்படுற மொழிகளும் அந்நிய பாஷைக்குள்ள வரலாம், அல்லது முந்தி பேசப்பட்டு இப்ப இல்லாம போன மொழிகளும் அந்நிய பாஷைக்குள்ள வரலாம், அல்லது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத ஏதாவது மொழி கூட அந்நிய பாஷையில வரலாம். அப்ப அதனால அந்நிய பாஷைங்கிறது உண்மை. அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல முத இது உண்டாகி இருக்குது. இப்ப அடுத்த பகுதிக்கு நம்ம போவோம். 13வது வசனத்துல, மற்றவர்களோ இவர்கள் மது பானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்ப இன்னைக்கு கூட அப்படி நடக்குது. சில நேரம் நம்ம ரொம்ப ஆழமா ஆண்டவருக்கு துதிச்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது சில நேரம் இங்க குடிச்சிட்டு பெதற்றானுங்க அப்படின்னு ஜனங்க சொல்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப சில கிறிஸ்தவங்களும் அதை விரும்புறாங்க, அப்படி ஜனங்க சொல்றதுக்கு விரும்புறாங்க. நீங்க அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க தெரியுமா, wow I was drunk in the spirit, நான் ஆவியில வெறி கொண்டிருந்தேன், அந்த ஆவியில குடி வெறி கொண்டிருந்தேன். இங்கிலீஷ்ல தான் நல்லா வருது. அதாவது I was drunk in the spirit, be drunk in the spirit அப்படின்ட்டு. ஆனா அது பிள்ளை தெரியுமா? ஏன்னா ஆவியானவர் சகலத்தையும் நல்ல ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்கிறவர். தீர்க்கதரிசியினுடைய ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறது. நீங்க 1 கொரிந்தியர் 14 கடைசி வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருக்குது, சகலமும் நல்ல ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்நிய பாஷை பேசுறது கூட, தீர்க்கதரிசனம் சொல்றது கூட நல்ல ஒழுக்கமாயும் கிரமமாயும் நடக்கணும். அப்ப தீர்க்கதரிசியின் ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறதுனா ஒரு அந்நிய பாஷை பேசுற ஆளுக்கு கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்த முடியாம கத்துறதுங்கிறது அது அப்படி முடியாது. புரியுதா நான் சொல்றது? சில பேர் சொல்லுவாங்க தானே, ஐயோ என்னால கட்டுப்படுத்தவே முடியல. அது பிள்ளை கட்டுப்படுத்த முடியும். அந்த உணர்வு, அந்த வெறி, அந்த ஏக்கம், அது மாறுது, நான் தப்புன்னு சொல்லல. ஆனா கட்டுப்படுத்த முடியணும். பாருங்க, இவங்க எல்லாம் குடிச்சு வெறிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னோன்னே அந்த 120 பேரும் சந்தோஷமா எல்லாத்தையும் குழப்பிட்டோம் இல்லையா, எல்லாம் குழம்புறானுங்கன்னு சந்தோஷப்படுங்க. பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி ஊரத்த சத்தமாய், யூதர்களே, யூதர்களேனா இந்த எத்தனையோ தேசங்கள் இருந்து வந்திருக்கீங்களே, யூதர்களே, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். பிரசங்கம் பண்றாரு. வாவ், அவர் என்ன முதல்ல சொல்றாரு, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. நீ நினைக்கிறது தப்பு. We are not drunk. We are not drunk in even in the spirit. புரியுதா? நம்ம குடி வெறி கொண்டவங்க இல்ல. ஆகவே ஜனங்க நம்மள வெறி கொண்டவங்க, குடிச்சிருக்கிறானுங்க, பைத்தியம் ஆடுறானுங்க அப்படின்லாம் நினைக்கும் போது அந்த நினைவை நம்ம மாற்றணும். ஏன்னா ஆண்டவர் ஒழுக்கத்தின் தேவன். அந்த ஒழுக்கத்துக்கு கேடு வர்ற மாதிரி நம்ம ஒண்ணும் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய ஜனங்களை ஆண்டவர் ஆராதிக்கும் போது குடிகாரன் மாதிரி வெறிகாரன் மாதிரி இருக்கிறான்னு உலகம் சொல்லிச்சுன்னா அது நல்ல சாட்சி இல்லை, அது அழகு இல்லை. அப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம், அப்ப பாஸ்டர் சில அபிஷேகம் நம்ம அப்படி துடிக்கிறது, நம்ம அப்படி நடுங்கிறது, அல்லது அப்படி நம்ம விழுகிறது, சில விழுந்து உருவிடுறது, இதெல்லாம் தப்பான்னு நீங்க கேட்கலாம். தப்பே இல்லை, தப்பே இல்லை. ஆனா புற ஜாதியார் பாக்குற மாதிரி நம்ம பண்ண வேண்டாம். இப்ப பாருங்க, இப்ப எனக்குமே நான் ஜெபிக்கும் போது கூட சில நேரம் ஓன்னு கதறி அழ வேண்டி வருது இல்ல. சில நேரம் தேவனுடைய பிரசன்னம் நிரம்பும் போது சில நேரம் நமக்கு கட்டுப்படுத்த முடியும். ஆனா சில நேரம் கட்டுப்படுத்த தேவையில்லாத மாதிரி சுதந்திரமா நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற சந்தர்ப்பங்கள் நமக்கு வருது. நம்ம சபை மக்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமே கலந்து கொள்ற உபவாச கூட்டம், ஜெப கூட்டம், ஏதாவது ஒண்ணுல இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கறது தப்பே கிடையாது. நம்ம கை வைக்கும் போது ஜனங்க விழுகிறாங்களா, விழும் போது பிசாசு பிடிச்சும் விழலாம், பரிசுத்தாவியின் அபிஷேகத்திலையும் சில நேரம் விழலாம், சும்மா மாம்சத்திலையும் விழலாம், சும்மாவும் விழலாம். சில பேருக்கு விழுந்தா தான் அபிஷேகம் நினைக்கிற ஒரு கூட்டமும் இருக்கு. என் கூட்டத்திலையும் அது நடக்கும். சில நேரம் நான் கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன், தொப்புக்கடின்னு விழுவும், இப்படி இழுத்து குத்தலாமான்னு தோணும். உண்மையா விழுகிறதும் நான் கண்டிருக்கேன். உண்மையா விழுகிற நேரம் அவன் பின்னுக்கு யார் இருக்கா இதெல்லாம் பார்க்க மாட்டான், அது விழுவான்.
மற்றது ஆவியின் அபிஷேகத்துல உண்மையா விழுந்தா அவனுக்கு ஒன்னும் அடிபடாது. சும்மா கொழுப்புல விழுந்தா அப்புறம் அது இது அங்கங்க அடிபட்டுரும். அதனால இப்ப புறஜாதியார் மத்தியில இது ரொம்ப கேலி கூத்து மாதிரி போச்சு. இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? இப்ப வீடியோ எடுத்துறாங்கல்ல. இப்ப யாருக்காவது அபிஷேகம் உண்மைக்குமே யாராவது அபிஷேகம் வந்தா கூட இவங்க செல்ஃபி எடுக்கிறாங்க அவங்களோட நின்று, அல்லது இப்படி வீடியோ எடுக்கிறாங்க, யூடியூப்ல போட்டுறாங்க. அப்போ வெளியே உள்ளவங்க எல்லாம் இதை பார்த்து இந்த மாதிரி கிறிஸ்தவங்க பண்ற கேலி கூத்து. இப்போ போன மாசம் நான் இந்தியாவில் இருந்தேன். அப்ப எனக்கு அங்க உள்ள பாஸ்டர் எனக்கு ஒரு யூடியூப் கிளிப் ஒன்று காட்டுறாரு. அங்க இருக்கிற சினிமாக்காரங்க சில பேர் இந்த கிறிஸ்தவ சபைகளை நடக்கிற கூத்துக்கள் மாதிரி நடிச்சு, ஒருத்தர் லண்டன்ல இருந்து பிரசங்கம் பண்ண வராராம். அவருடைய கூட்டத்துல ஒரு பேப்பரை இவர் தொடும் போது கொடுக்கும்போது அதை தொடுறவங்க எல்லாம் அப்படி எல்லாம் கொடுக்குறாங்களான்ட்டு ஒரு கேலி கூத்தா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி யூடியூப்ல போட்டிருக்காங்க. அப்ப இப்படி எல்லாம் கர்த்தருடைய நாமம் கேலியாக்கப்பட்டு புறஜாதியார் மத்தியில அவமானப்படுத்தப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்தரங்கத்துல சபைக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம் அம்பலத்துக்கு கொண்டு வருது. பாருங்க, இப்படி சொல்றேன் கேட்டுக்கிறீங்க. இப்ப 2 பேர் கல்யாணம் கட்ட போறாங்க. அப்ப அந்த 2 பேரும் பேசிக்கிறது, அவங்க அடிச்சுக்கிற SMS, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிற வாட்ஸ்அப், வைபரு, இதெல்லாம் உலகத்துக்கு வெளியே பப்ளிக்கு கொண்டு வந்தா அது எவ்வளவு கேலி கூத்தாருன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப ஆண்டவராகிய இயேசு நமக்கு யார் தெரியுமா? மணவாளன். சபை இயேசுக்கு யாரு? மணவாட்டி. மணவாளனும் மணவாட்டியும் சேரும் இடம் இருக்கு இல்லையா? உபவாச ஜெபம், மற்றது வேற ஏதாவது ஜெப கூட்டம், ஆராதனை, ஏதாவது அதுல மணவாளனாகிய இயேசுவும் மணவாட்டி ஆகிய சபையும் அவங்க பேசிக்கிடுவாங்க. இவங்க அவரை துதிப்பாங்க, அவர் இவங்களை அபிஷேகிப்பாரு, இப்படி எல்லாம் நடக்கும். இப்ப இதெல்லாம் நம்ம போட்டோ வீடியோ எடுத்து நம்ம யூடியூப்ல அம்பலமாக்கினா நல்லா இருக்குமா? அதை கொஞ்சம் யோசிக்கணும் கிறிஸ்தவங்க. சாட்சி சாட்சி சாட்சி, இதெல்லாம் சாட்சி இல்ல, இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயங்கள். அப்ப ஏதாவது விழுகிறது அபிஷேகம், இது கேவலம் இல்ல, இதை அம்பலப்படுத்துறது கேவலம் சொல்றேன், புரியுதா? அப்ப அதனால நிறைய சாட்சிகள் கெடுது ஜனங்கள் மத்தியில். அப்ப இவங்க சொல்றாங்க இந்த 120 பேர் குடிச்சிட்டு வெறி பிடிச்சு கத்துறானுங்க. உடனே பேதுரு நின்று சொல்றாரு, இல்ல நாங்க வெறி பிடிச்சு கத்தல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு தன்னுடைய பிரசங்கத்தை பண்றாரு. பேதுரு மொத பிரசங்கத்தை பண்ணும் போது பாடம் இருக்கு. நீங்க எதிர்க்க நம்முடைய வேதாகம கல்லூரியில் படிங்க. ஹொமிலி அப்படின்னா பிரசங்கம்னு அர்த்தம். ஹொமிலெட்டிக்ஸ் அப்படின்னா பிரசங்கவியல். பிரசங்கம் பண்றது எப்படி? அதுல 5 விதமான பிரசங்கங்கள் இருக்குது. தலைப்பு பிரசங்கம், அப்புறம் வசன வியாக்கியான பிரசங்கம், சரித்திர பின்னணி பிரசங்கம், இப்படிலாம் 5 விதமான பிரசங்கங்கள் இருக்குது. டாபிக்கல் சர்மன், டெக்ஸ்டுவல் சர்மன், எக்ஸ்பாசிட்டரி சர்மன், ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட் சர்மன், பயோகிராபிக்கல் சர்மன் சொல்லி 5 விதமான பிரசங்க வகைகள் இருக்குது. ஆனா எந்த பிரசங்க வகையை நீங்க எடுத்தாலும் சில பிரசங்க நுணுக்கங்கள் நம்ம சொல்லிக் கொடுப்போம். இப்ப அந்த பிரசங்கவியல் ஒழுங்கா படிச்சுட்டு பிரசங்கம் பண்ணா நல்ல பிரசங்கம் பண்ணலாம். இப்ப ஆவியானவர் தான் பிரசங்கத்தெல்லாம் பண்ண வைக்கிறது. இருந்தாலும் எப்படி நிக்கணும், எப்படி நடக்கணும், கண் எப்படி எங்க ஓடணும், எந்த இடத்துல புன்முறுவல் வரணும், எந்த இடத்துல கட்டுப்பா மூஞ்ச வச்சுக்கிறணும் அப்படின்ட்டுலாம் சொல்லிக் கொடுப்போம். இப்ப இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படி சொல்லக்கூடாது தானே இல்லையா? அப்ப பாக்குறவனுக்கு இதனடா இதுன்னு. அப்ப இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அப்ப கவனமா இருங்கள்னு சொல்லக்கூடாது. அப்ப கவனமே இருக்காது. அப்ப கவனமா இருங்கள். அப்ப அந்த மாதிரி எந்த இடத்துல குரலை உயர்த்துறது, எந்த இடத்துல குரலை குறைக்கிறது, இதெல்லாம் பிரசங்கவியல்ல சொல்லிக் கொடுப்போம். அப்ப அந்த பிரசங்கவியல்ல இன்னொரு சில முக்கியமான அம்சங்கள் இருக்குது. தலைப்ப சொல்றது, வேத வசனத்தை எப்படி கொண்டாடுறது, அப்ப அந்த முதல்ல ஜனங்களுடைய கவனத்தை நம்ம எப்படி எடுக்கிறது, நம்ம பேச போற அந்த அந்த தலைப்பு அல்லது அந்த விடயம் ஜனங்களை போய் அடைகிறதுக்கு எப்படி எப்படி பயன்படுத்துறது, உதாரணங்கள் எப்படி எடுக்கிறது, சரித்திர சம்பவங்கள் எப்படி எடுக்கிறது, வசனங்கள் எப்படி எடுக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கிறோம். இந்த பேதுருவினுடைய மொத்த பிரசங்கத்தை பார்த்தா இது அத்தனையும் இருக்குது. அதுதான் இப்ப உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். பாருங்க, பேதுரு சூப்பர் பிரசங்கம் பண்றாரு. கொஞ்சம் அந்த பேதுருடைய பிரசங்கத்தை தாண்டி போய் அவருடைய பிரசங்கம் எவ்வளவு வல்லமையா அந்த ஜனங்களை போய் அடைஞ்சிச்சுன்னு பாத்துருவோமா? 37வது வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இது தாங்க பிரசங்கத்துக்கு அழகு. பாஸ்டர்ஸ், பிரசங்கிமார் கேட்டுக்கங்க. உங்க ஒவ்வொரு பிரசங்கத்துக்கு பிறகும் அந்த கேட்கிறவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரணும். இந்த கேட்டதின் அடிப்படையில நான் மாறணுமே, நான் எதையாவது செய்யணுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க ஏற்படுத்தணும். அதை விட்டு சும்மா கடமைக்காக 1 மணி நேரம் பேசியே ஆகணும் ஜனங்களை 1 மணி நேரம் தூங்க வைக்க கூடாது. சும்மா சொன்னதே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. 100 கணக்கான பைபிள் வசனங்களை வாசி ஜனங்களை களைச்சு போக்க பண்ணக்கூடாது.
நீங்க சில பேர் பிரசங்கம் பண்ணும்போது பார்த்துருக்கணுமே, அவங்க 66 புத்தகங்கள்ல இருந்து 78 வசனங்களை கொண்டு போடுவாங்க. ஒரு வசனத்தை வாசிச்சோன்னா அடுத்த வசனம், அடுத்த இப்ப வாசிக்கிறவங்களுக்கு இந்த நேரமும் புரட்டி 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 அப்படி இல்லை, நல்ல வியாக்கியானமா ஜனங்களுக்கு புரியக்கூடிய விதத்துல அவ்வப்போது கொஞ்சம் அவங்கள முழிப்பாட்டி உட்கார வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க போடணும். அப்ப பாருங்க, இந்த பிரசங்கத்தின் முடிவுல பேதுருவினுடைய முத பிரசங்கம், இயேசு இருக்கிற காலத்துல கூட இயேசு பேதுருக்கு சொல்லலை, இப்ப நீ பிரசங்கம் நான் பார்த்து உன்னை திருத்துறேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. இது முத பிரசங்கம். 34 வசனத்துல என்ன சொல்றாங்க ஜனங்க, இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்ட பொழுது குத்தப்பட்டார்கள். வாவ், இதுதான் அபிஷேகம், இதுதான் பிரசங்கம். பிரசங்கம் கேட்கும் போது ஜனங்கள் குத்தப்படணும். இவங்கள யாரு? சும்மா ஜனங்கள் இல்ல, பக்தி வைராக்கியம் உள்ள யூதர்கள். பக்தி வைராக்கியம் உள்ள யூதர்கள். நான் உங்களுக்கு முதல்ல சொன்னீங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்கன்ட்டு. இவங்க எல்லாம் துக்கத்துல சோகத்துல எருசலேமை விட்டு போற நேரத்துல தாவீதினுடைய கல்லறைக்கு வந்து பயணம் சொல்ல வந்திருக்கிற நேரம். அப்ப இந்த நேரத்துல அவங்க பிரசங்கம் கேட்கிற மனநிலையில இருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க மத்தது இந்த பேதுரு மாதிரி இந்த 120 பேரை குறிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கூட இல்லை. இப்ப பாருங்க, நீங்க ஆசையா ஒரு பிரசங்கத்தை கேட்க போய் அவங்க பிரசங்கம் பண்றத ஆசையாவும் ஆர்வமாயும் கேட்கறது வேற, எரிச்சலா யாரோ தெரியல பைத்தியக்காரன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போன இடத்துல அவங்க பேசுறதை கேட்டு குத்தப்படுறதுங்கிறது பயங்கர வித்தியாசமான விஷயம் இல்லையா? இதுக்கோ வந்துட்டு போறவங்களுக்கு இவரு பிரசங்கம் பண்ணி நீங்க நினைக்கிறது தப்புனே தொடங்கி கடைசியில பேசி முடிக்கும் போது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள்ங்கிற அளவுக்கு கொண்டாந்தார். என்ற தெய்வமே, அப்படி என்ன இந்த பிரசங்கம் பண்ணாரு? நல்லா கேளுங்க. இவர் 3 பைபிள் வசனங்களை கூட கொண்டு வரார். ஒண்ணுக்கு பின்னுக்கு ஒண்ணு இல்ல, அழகா கொண்டு வரார். பாருங்க, முதல்ல இவர் எப்படி முகவுரையை எப்படி கொடுக்குறாருன்னு பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன். இப்ப யாராவது ஹமிலிட்டிஷியன்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்ட்ரடக்ஷன் முன்னுரை வரணும், அப்புறம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரணும், அதுக்குரிய வசனம் வரணும், அப்புறம் செகண்ட் பாயிண்ட் வரணும், ரெண்டாவது குறிப்பு அதுக்குரிய பைபிள் வசனம் வரணும், அடுத்தது 3வது பாயிண்ட் வரணும், அதுக்குரிய பைபிள் வசனம் வரணும். அது மாதிரி இவர் ஒரு 3 பாயிண்ட் sermon 3 குறிப்புகள் கொண்டு ஒரு பிரசங்கத்தை பண்றார் பேதுரு. அந்த 3 குறிப்புகளுக்கும் 3 வித்தியாசமான பைபிள் வசனங்கள். ஒன்னு யோவேல் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல இருந்து 32ஆம் வசனம் வரைக்கும். அடுத்தது சங்கீதம், நான் பிறகு வசனத்தை சொல்றேன். மற்ற 2 வசனங்கள் வந்து சங்கீதங்கள்ல இருந்து இவர் பேசுறாரு. அப்ப இவர் முன்னுரையை எப்படி கொடுக்கிறாருன்னு பார்ப்போம். முதலாவது 15வது வசனம், நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. யோசிக்க வைக்கிறார். ஏய் ஜனங்களே, என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் தண்ணி போட்டு கத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க பிள்ளை. ஏன்னா நீங்க அப்படி நினைக்கிற ஆட்கள்ல நானும் ஒருத்தன். நான் தண்ணி போடல. ஏன்னா இவர் சொல்றாரு, இங்க பாருங்க, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறது. அப்ப அவர் என்னத்துக்கு, ஏன் நாங்க தண்ணி போடல, நாங்க குடிச்சிட்டு வெறிச்சிட்டு இல்லங்கிறத எப்படி நிரூபிக்கிறார்னா, நீங்க எங்களை நம்ப தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு நாங்க யாருன்னே தெரியாது. ஆனா எவனாவது இந்த நாட்டுல விடிய காலையில 9 மணிக்கு குடிப்பானா? பாருங்க, என்ன சொல்லி இருக்குது, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறது. பொழுது விடிறதுன்னு அவங்க சொல்றது 6 மணிக்கு. 6ல இருந்து 3ஆம் மணி வேலைனா விடிய 9 மணி, காலையில 9 மணி. இப்ப யூத கலாச்சாரத்துல அநேகமா எல்லா கலாச்சாரத்திலையும் அன்றைக்கு தான் தண்ணி போடுவாங்க. அப்ப ஏன் நாங்க குடிச்சிட்டு இல்லைன்னா காலையில 9 மணி, 9 மணிக்கு எவனாவது குடிச்சிட்டு இருப்பானா அப்படிங்கிற பாயிண்ட்ல கொண்டு வந்து யோசிக்க வைக்கிறாரு. பிரசங்கியார் கேட்டுக்கிறீங்க, உங்களோட முன்னுரை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஜனங்களை நீங்க எழுத்து அவங்களை யோசிக்க வைக்கணும். நான் என்ன பேச போறேன் அப்படிங்கறத நீங்க சொல்றதுல அவங்க கொஞ்சம் இது என்ன கேட்கணும், இந்த ஆள் என்ன சொல்றது அப்படிங்கறத நாங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இவங்க வர்றாங்க, இவங்களை கொண்டு வர்றாரு. முதலாவது பாயிண்ட் இவர் எப்படி தெரியுமா கொண்டு வர்றாரு? ஒரு பைபிள் வசனத்தை காட்டி. ஏன் வந்திருக்கவங்க எல்லாரும் யூதர்கள், பக்திமான்கள். சம்பவம் எருசலேம்ல நடக்குது. அப்ப அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது அவங்களுடைய வேதமாகிய டனாக்னா பழைய ஏற்பாடு, அதுல இருந்து பேசணும். அதனால இவர் சொல்றாரு, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. யூதர்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப முக்கியம், தீர்க்க தரிசன நிறைவேற்றம் ரொம்ப முக்கியம். அப்ப இவரு நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க குடிச்சிட்டு இல்ல, ஏன்னா இது காலையில 9 மணி அப்படின்னு இந்த ஜனங்களுடைய கவனத்தை தன்பால் ஈர்த்து கொண்டு அடுத்து இவர் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று கொடுக்கிறார். என்ன தெரியுமா? உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய கெட்டுவீம்ல நெவீம்ல, அதாவது நம்முடைய தனாக்ல, நம்முடைய பழைய ஏற்பாட்டுல யோவேல் அப்படிங்கிற புத்தகத்துல யோவேல் தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறாரு, அதுதான் இங்க நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தவனுட வாய பொழக்க வச்சுட்டார். பிரசங்கிமார், நீங்க எந்த வசனத்தை தெரிவு செய்யணும் தெரியுமா ஜனங்களுக்கு பேசுறதுக்கு?
அவங்களுக்கு அந்த வசனம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது. ஓ, அதுல இப்படி ஒரு அர்த்தம் இருக்கோ, ஐயோ இந்த வசனத்தை நான் புரிஞ்சுக்கிறேனுமே அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டாடணும். இப்ப என்னுடைய பிரசங்கங்களை கேட்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நான் சொல்ல தலைப்பு கொடுக்கும்போது பாருங்க, ஒரு முறை தலைப்பு ஒன்று கொடுத்தேன். என்னது? இன்று நான் பேச போகும் பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஐயோ 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 ஐயோ. என்னடா இப்படி வரணும் நாங்க கேட்டது இல்லைன்னு வாய்ப்பலாம். வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஏசாயா புத்தகத்துல இருக்கிற 7 ஐயோ பத்தி பேசினேன். அந்த ஆரம்பத்துல அப்படி இருக்கணும். திடீர்னு நான் சொல்லுவேன், இன்றைக்கு நான் பேச போவது மத்தேயு 1 அதிகாரம் 6வது வசனம். அப்ப அந்த வசனத்தை வாசிக்கிற பிரதரோ சிஸ்டரோ திருப்பாங்க. பார்த்தா இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான், இதுல இந்த பிரசங்கம் பண்ண முடியுமா? அப்ப அவங்க என்ன அர்த்தத்தோட பார்ப்பாங்க. நான் தப்பா சொல்லிட்ட மாதிரி, அதாவது ஒண்ணு மத்தேயு 11:6 நான் 1:6 சொல்லிட்டனோ, அல்லது மார்க்கு 1:6 மத்தேயு 1:6 சொல்லிட்டோமோ. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் மத்தேயு 1:6 ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவியா இருந்த இடத்தில் சாலமோனை பெற்றான். அதுல இருந்து பிரசங்கம் பண்ண முடியாது. இப்படிதான் ஒரு நாள் போயிட்டு ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல மத்தேயு 1:5 இருந்து நான் பேச போகிறேன். என்னது? சால்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தின் இடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். அப்ப அந்த பாஸ்டர் மாரெல்லாம் முன்னுக்கு இருந்த சில பாஸ்டர் மார் சொன்னாங்க, என்ன வசனத்தை செக் பண்ணிக்கிறீங்க, அதாவது நான் பிள்ளையா சொல்லிட்டேனா மத்தேயு 1:5 இல்லையா? நான் இல்ல 1:5 தான் நீங்க வாசிங்க அப்படின்னா, முன்னுக்கு என் சைட்ல இருந்த ஒரு பாஸ்டர் ஜீனியாலஜி பாஸ்டர், அதாவது இது ஜீனியாலஜி தான் இருக்குது, ஜீனியாலஜி அதாவது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இது ஜீனியாலஜி அப்படின்னு. நான் சொன்னேன் ஜீனியாலஜி தான் வாசிங்க. அப்ப என்னன்னா, அப்புறம் என்னன்னா எல்லா பாஸ்டர்ஸும் வாய பழந்துக்கிட்டு பாத்துட்டு, பாஸ்டர்ஸ் மாருக்கு பிரசங்கம் பண்றது மாதிரி பயங்கரம் இந்த உலகத்துல எங்கேயுமே இல்ல. பிசாச உட்கார வச்சு வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம், பாஸ்டர் மாருக்கு பிரசங்கம் பண்ண கஷ்டம். ஏன்? பாஸ்டர் மார் நினைப்பாங்க, நான் ஒரு பிரசங்கி, எனக்கு ஏன் பிரசங்கம்? அவங்களோட வாய பழக்க வைக்கிறதுக்கு நான் பயன்படுத்துற சில சூட்சுமங்கள் இந்த பேதுருவினுடைய ஸ்டைல் தான். என்னன்னா, அந்த யோசிக்காத ஒரு தலைப்பு, யோசிக்காத ஒரு வசனம், இது இப்படி கொடுத்து அவங்கள நீங்க எடுத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு அருமையான ஊழியக்காரர் இருக்காரு, பாஸ்டர் பிரேம்குமார் பேர்லின்ல. அவர் சொன்னார், அவருக்கு ஒரு அண்ணன் இருக்காரா, அவரை நான் கண்டதில்லை, இந்த பாஸ்டர் பிரேம்குமாரோட அண்ணனை நான் கண்டதில்லை. பாஸ்டர் பிரேம்குமார் என்கிட்ட சொன்னாரு, சுரேஷ் என் அண்ணன் பிரசங்கங்களை நீங்க கேட்கணும் தம்பி, அவருடைய தலைப்பெல்லாம் பயங்கரமா இருக்கும். நான் கேட்டேன், எப்படி என்ன மாதிரி தலைப்பு அவர் பயன்படுத்துறாரு? ஒரு முறை வந்தாராம் பேர்லினுக்கு, வந்து பிரசங்கம் பண்ணும்போது, இன்றைக்கு நான் பேச போகும் தலைப்பு கோலியாத்தின் பட்டயம். எல்லாரோட வாங்கி பழந்துருச்சு. உண்மைதானே? கோலியாத்தின் பட்டயம்ங்கிற பேர்ல இவன் வந்து பிரசங்கம் பண்ணுவானா? ஏன்னா தாவீதும் கோலியாத்தும், தாவீதை கொன்ற கோலியாத்து. இன்றைக்கு நான் தாவீதையும் கோலியாத்தையும் பற்றி பேச போகிறேன். இதெல்லாம் பொதுவானது. ஆனா கோலியாத்தின் பட்டயம்ங்கிற தலைப்புல ஒரு பிரசங்கம் வராது. இப்ப நான் போன வகுப்புல நான் சொன்னேன், அது நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆசை வரும். என்னது? நான் ஒரு பிரசங்கம் பண்ண போறேன். என்னது? தலை முதல் தாடி வரை. தலை முதல் தாடி வரைன்னு ஒரு தலையங்கம். அந்த தலைப்புக்காகவே சில நேரம் பாப்பா இவன் என்னத்தான் சொல்ல பாக்கலாம் அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்ல, ஆரோண்ட தலையில அந்த எண்ணெயை ஊத்துனா அது தாடி வழியா வந்து உடுப்புக்கு வரலாம். 133வது சங்கீதம். அப்ப அந்த பிரசங்கி மார்க்கு தெரிஞ்சுக்கிறோம், நம்ம அந்த ஜனங்களை அவ்வி பிடிக்கிறதுக்கு சில விஷயங்களை போடுறது. இது எங்க இருந்து நம்ம படிக்கிறோம் தெரியுமா? பேதுருடைய 1வது பிரசங்கத்திலே தான். என்னது? நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. அப்புறம் தீர்க்கதரிசியாகிய யோவேல் சொன்னது நிறைவேறுகிறது. இதுலயும் ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லி தரேன். குடிகாரன் நான் குடிச்சு இல்ல அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? இப்ப ஒருத்தன் வந்து நான் குடிக்கல சரியா, எவன் சொன்னா நான் குடிச்சு அப்படின்னு கேட்டா நமக்கு கதை விடுறதுக்கு. இப்ப கீழே நிக்கிறவங்க எல்லாம் நினைக்கிறாங்க மேல உள்ளவன் எல்லாம் குடிச்சிட்டு. ஆனா பேதுரு வந்து நின்றுகிட்டு சொல்றாரு, சகோதரர்களே யூதர்களே, இவர்கள் குடி வெறி கொண்டவர்கள் அல்ல. அதுல என்ன தெரியுமா அவர் பயன்படுத்துற சூட்சுமம்? அந்த குரூப்ல இல்லாத மாதிரி இவர்கள் 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 அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் வெறி கொண்டவர்கள் அல்லன்னு சொல்லல. ஏன்னா நாங்கள் வெறி கொண்டவர்கள் அல்லன்னு இவர் சொல்லியிருந்தா கேட்டுக்கிட்டு இருந்தவனுக்கு அது பெருசா படாது. ஏன் தெரியுமா? எந்த ஒரு குடிக்காரனும் நான் குடிக்கலன்னு தான் சொல்லுவான், இல்லைன்னா லைட்டா அடிச்சேன் அப்படின்னு சொல்லுவான். இவர் என்ன செய்யறாரு? இவர்கள் தன்னை அந்த குரூப்பை விட்டு பிரிச்சு காட்டுற மாதிரி ஒரு டெக்னிக். இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறதே, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது அப்படின்ட்டு வசனத்தை சொல்றாரு. இங்க பாருங்க, ஒரு பிரசங்கிக்கு அழகு என்ன தெரியுமா? நீங்க பிரசங்கம் பண்ண போற அந்த வசனங்களை நீங்க சொல்லுங்க.
அதுக்காக ஒரு 28 வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு யோவான் 2:1 இப்படி சொல்லுகிறது, அப்படிதான் உபதியா 4வது வசனத்திலே பார்க்கிறோம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஜனங்களுக்கு சும்மா சுத்தி விட்ட மாதிரி இருக்கும். அந்த வசனம் இருக்கிற இடங்கள்ல வசனத்தை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா. இப்ப சில சர்ச்சஸ்ல இந்த நல்ல பைபிள் வாசிக்கிறவங்க இருக்காங்க, நல்ல சத்தமா நல்லா உணர்வு பூர்வமா வாசிப்பாங்க. ஆனா சில இடங்கள்ல பைபிள் வாசிக்கிற போது நம்மட அந்த அந்த ஆர்வத்தையே இல்லாம ஆக்குற மாதிரியும் சில நேரம் வாசிப்பாங்க. நான் ஹோமிலெட்டிக்ஸ் படிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. அதனால அதெல்லாம் வேண்டாம். இப்ப இவர் என்ன செய்யறாருன்னா வசனத்தை என்ன அழகா சொல்றாருன்னு பாருங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனெவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் அப்படின்னு வசனத்தை மனப்பாடமா சொல்லிட்டார். அப்ப யூதர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வசனத்தை தீர்க்க தரிசனத்துல அவங்களுடைய டனாக்ல பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு பெரிய ஒரு வசனத்தை பாருங்க, இது 28 32 வரைக்கும் உள்ள வசனங்கள் யோவேல் 2ல அவ்வளத்தையும் மனப்பாடமா இவரு சொல்றாருங்கிறது எவ்வளவு நல்லா இருக்கும். அது அப்ப அதை சொல்லிட்டு இப்ப அந்த வசனத்தினுடைய அடிப்படையில இவரு என்ன சொல்றாரு, இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அதாவது பேதுருவுடைய பிரசங்கம் எப்படி இருக்குன்னா, இந்த நசரேயனாகிய இயேசு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஏன்னா நீங்க இங்க வந்த ஒரு வாரத்துல அவரை சிலுவையில அரைஞ்சாங்க, நீங்க எல்லாம் தான் கத்தி பரபாச விடுதியும் இவரை சிலுவையில் அறையும்னு கத்துறீங்கிறத மறைமுகமா ஞாபகப்படுத்துறார். அப்ப அப்படி இந்த இயேசுவ சிலுவையில் அரைஞ்சதை இவங்க இன்னும் மறந்திருக்க வழி இல்ல, ஏன்னா இன்னும் 2 மாசம் கூட ஆகலையே. அப்ப இந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேறிச்சு. அதுதான் இயேசுவானவர் செய்த அற்புத அடையாளங்கள் அப்படிங்கிறத பேதுரு இவங்களுக்கு பிரசங்கம் பண்றார். இன்னொரு விதத்துல சொல்ல போனா யோவேல் தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேறிச்சு, நீங்க கண்டீங்க ஆனா உணரல அப்படிங்கறத அவரு காட்டினார். அப்புறம் சொல்றாரு, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருக்கிற ஆலோசனையின் படியேயும் அவருடைய முன்னறிவின் படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. நீங்க அவரை சிலுவையில அறைஞ்சிட்டீங்க, ஆனா தேவன் அவர் உயிரோடு எழுப்பினார். மரணம் அவருக்கு முடிவா வரல அப்படின்னு இவர் பிரசங்கம் பண்றாரு. அப்ப இந்த இடத்துல யோவேல் அங்க மரணத்துக்கு உயிர் தெழுது அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. அதனால இப்ப இன்னொரு பைபிள் வசனத்தை இவர் சொல்றாரு. 16வது சங்கீதத்துல 8ல இருந்து 11 வரைக்கும் உள்ள வசனங்களை இந்த இடத்துல திருப்பி பயன்படுத்துறாரு. ஏன்னா இப்ப யோவேல் சொன்னத அதுல இயேசுவின் உயிர்த்தெழுதல் இல்ல இல்லையா, அப்ப அத இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதல் இல்ல, அதுக்கு ஒரு வசனம் சங்கீதம் 16ல இருந்து என்ன சொல்றாரு, அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான் அப்படின்ட்டு தாவீது இயேசுவை பத்தின ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னதை இந்த இடத்துல கொண்டு வரார் பேதுரு. அது இயேசுவினுடைய ஆத்மா பாதாளத்துல போயிடாதான், இயேசுனுடைய முடிவு மரணத்தோட நிக்காதான், அவரை எழுப்பி வலது பாரசத்தில் நீர் வைப்பீர் அப்படிங்கிறத தாவீது இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார் அப்படின்ட்டு இப்ப அந்த வசனத்தை விளக்கப்படுத்துறார் பேதுரு. பாருங்க, சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். நம்ம தலைவன் தாவீது,
எதை வச்சு பேசுறாரு தெரியுமா? கீழே தாவீதினுடைய கல்லறை இருக்குல்ல, அதுக்கு மேல உள்ள மேல் வீட்டுல வந்து தானே இந்த கீழே இருக்கிற ஜனங்களை எல்லாம் பார்த்து பேசுறாரு. நான் நம்முடைய தலைவனாகிய தாவீதை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் எனக்கு இடம் கொடுங்க, ஓகேயா? அப்ப இன்னும் அந்த முதல் கொஞ்சம் கசமசான ஜனங்கள் பத்தியில ஒரு பேச்சு வந்திருந்தாலும் தாவீதை பத்தி ஏதோ சொல்ல போறானா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இவர் சொல்லுறாரு, அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. ஏன்? எவிடன்ஸ், சாட்சி, கல்லறை தான். அதை தான் பார்க்க வந்திருக்கீங்க நீங்க. என்ன மாதிரி சொல்றாரு தெரியுமா? இவ்வளவு பேசின தாவீதே செத்து போயிட்டாரு, அவருடைய கல்லறை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, அதை தான் நீங்க தொட்டு கும்பிட்டு போறதுக்கு வந்திருக்கீங்க நீங்க. அந்த கல்லறை வச்சிருக்கிற அறைக்கு மேல இருக்கிற அறையில தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் இவர் சுட்டி காட்டுறாரு. கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்நிதியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடினால். அது என்ன வசனம்? 110வது சங்கீதம் 1வது வசனம். 3வது பைபிள் வசனத்தையும் கொடுத்துட்டார். கிறிஸ்துவ பத்தியும் தாவீது சொல்லி இருக்கிறார் அப்படிங்கறத சொல்லிட்டு, மாம்சத்தின்படி உன் சந்நிதியிலே அவன் தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்நிதியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடினால் அவன் கிறிஸ்தனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த 110ஆம் சங்கீதத்தில் உள்ள 1ஆம் வசனத்தின் மூலம் 16ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில் உள்ள அந்த மேல குறிப்பிட்ட வசனத்தை அர்த்தம் பெயர்க்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நிறைய பேருக்கு ஹெர்மனியூட்டிக்ஸ் ஒரு பாடம் தெரியும். ஹெர்மனியூட்டிக்ஸ் அதாவது வேத வியாக்கியானவியல். வேதத்தை எப்படி வியாக்கியானப்படுத்துறது, வேதத்தை வியாக்கியானப்படுத்துறதுனா வேதத்தினுடைய அர்த்தத்தை எப்படி விளங்கிக்கிறது. ஒரு ஹொமிலெட்டிக்ஸுக்கு, அதாவது பிரசங்கவியலுக்கு ஹெர்மனியூட்டிக்ஸ் முக்கியம். அதாவது வேத வியாக்கியானவியல் முக்கியம். வேத வியாக்கியானவியல் படிச்சு எப்படி வேதத்தை வியாக்கியானப்படுத்துறதுன்னு படிச்சாதான் பிரசங்கத்தை ஒழுங்கா பண்ணலாம். இல்லைன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு போவோம். அதுல ஹெர்மனியூட்டிக்ஸ்ல இந்த வேத வியாக்கியானவியல்ல ஒரு சட்டம் இருக்குது. என்ன தெரியுமா? ஸ்கிரிப்சர் should be interpreted by scripture. வேத வசனத்தினாலே வியாக்கியானப்படுத்தப்பட வேண்டும். வைரம் தானே இருக்கும், இரும்பு தானே கூர்மையாக்கும். அது மாதிரி வேத வசனத்தாலேயே அர்த்தம் பண்ண பெயர்க்கணும், வியாக்கியானம் பண்ணணும். அதைத்தான் தன்னுடைய முதல் பிரசங்கத்துல பேதுரு செய்யறார். சங்கீதம் 16:8-12 வரைக்குமான வசனங்களை மேல குறிப்பிட்டு சங்கீதம் 101 இருந்து அதை அர்த்தம் பெயர்த்து பிரசங்கம் பண்றாரு பாருங்க நம்ம பேதுரு. வா எப்படிப்பட்ட ஒரு ஹெர்மனியூட்டிஷன், வேத வியாக்கியலாளன் பிளஸ் எவ்வளவு அருமையான ஹொமிலட்டிஷியன், அதாவது பிரசங்கவியலாளன் இந்த பேதுரு. மொத்த பிரசங்கமே பிச்சு உதறாரு. அப்படி அவரா பிரசங்கம் பண்ணிட்டு பாருங்க 32ல இப்ப கடைசியா அப்ளிகேஷன் கொடுக்கிறார். இன்டர்பிரேஷன் முடிஞ்சது. அதாவது இன்டர்பிரேஷன், எக்ஸஜீசிஸ், அப்ளிகேஷன். வேதத்தை அர்த்தம் பெயர்த்துட்டு இப்ப அதை செயல்படுத்த பார்க்கிறார். என்ன சொல்றாரு? இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். இந்த 120 பேர் இருக்கிறோமே, குடிச்சிட்டு கத்துறோம் சொல்றீங்களே, நாங்க இதுக்கு சாட்சிகள். வா. அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்து அருளினார். இந்த இயேசு இந்த வசனத்தின்படி மறிச்சு உயிர்த்தெழுந்து அவர் தீர்க்கதரிசனமா சொன்னாரு, பரிசுத்தாவி எங்கள் மேல பொழியப்படும், அதை இப்ப கொடுத்தாருங்க, அதுதான் எங்களுக்கு இப்ப நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, ஏன் இன்னும் கல்லறை இருக்குல்ல, அவர் பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீ என் வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தரின் ஆண்டவரே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறானே அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்லிட்டு, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். ஆகவே நீங்க எல்லாம் சிலுவையில் அறைஞ்சீங்களே, அந்த இயேசு தான் தாவீதினுடைய தீர்க்கதரிசனத்துல வர்ற அந்த கிறிஸ்து, அந்த மெசியா. ஆகவே அதை நீங்க தெரிஞ்சுக்கிறங்க அப்படின்னு பிரசங்கத்தை முடிகிறார். வா, சின்ன பிரசங்கம், சுருக்கமான பிரசங்கம், 3 தேவ வார்த்தைகள். என்ன சொல்றாங்க கேட்டு வந்தவங்க? இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். வா, இவங்க அவர்கிட்ட கால் கொடுக்கல. இவங்க சொல்ல, இந்த பிரசங்கத்தை கேட்ட எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் கையை தூக்குங்க. இவங்க கேட்கல, அவன் கீழ இருந்து கேட்கறான். இவர் முடிச்சுட்டு
ரெண்டு பாக்குறாரு. அவன் கீழே வந்து கேட்கிறான், நாங்க இப்ப என்ன செய்யணும் என தெரியாது இல்ல, என்ன செய்யணும்னு தெரியாது. இதுக்கு பார்த்தா இந்த மாதிரி கூட்டத்துக்கு போயில்லை, இருந்தா தானே போயிருக்கணும், போயிருக்க முடியும். இதுதான் முத கூட்டம், முத சுவிசேஷ பிரசங்கம் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வா வா வா, நீங்க மனம் திரும்புங்க, அப்புறம் ஞானஸ்நானம் பெறுங்க. இந்த இடத்துல இவர் சொல்றாரு, இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த ஒரு கள்ள உபதேசம் இருக்கு தெரியுமா, ஜீசஸ் ஒன்லின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது பிதாவும் கிடையாது, பரிசுத்தாவியானவர் கிடையாது, இயேசு மட்டும்தான். அப்ப நீங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்திருந்தா இந்த ஆளுங்க சொல்லுவாங்க, நீங்க திருப்பி ஞானஸ்நானம் எடுக்கணுமா இயேசுவின் நாமத்துல. ஏன்னா இந்த இடத்துலயும் அப்போஸ்தலருடைய வேற இடங்கள் 19 அதிகாரத்துல எல்லாம் இயேசுவின் நாமத்துல ஞானஸ்நானம் சொல்லியிருக்கேன். நான் கொஞ்சம் விளக்கப்படுத்திட்டு அது என்ன, ரெண்டு ஞானஸ்நானம் அவங்களுக்கு அந்த காலத்துல இருந்துச்சு. ஒண்ணு வந்து யோவான் கொடுத்த ஞானஸ்நானம், அடுத்தது இயேசு சொன்ன ஞானஸ்நானம். இப்ப யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் வந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். ஆனா இயேசுவானவர் மத்தேயு 28 சொல்றாரு, நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி 19வது வசனத்துல இருந்து அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து, அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்நானம். அது மனம் திரும்புகிற ஞானஸ்நானம் அல்ல, மனம் திரும்பினவர்களுக்கான ஞானஸ்நானம். இப்ப இங்க கூட பேதுரு என்ன சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்கள். யோவானுடைய ஞானஸ்நானம் வந்து மனம் திரும்புவதற்கான ஞானஸ்நானம். அதனால தானே இயேசு ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது யோவான் சொல்றாரு வேண்டாம், ஏன்னா இயேசு மனம் திரும்புறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, அவர் பாவி இல்லையே, அப்ப வேண்டாம். ஆனா இயேசு சொல்றாரு, இல்ல இல்ல இப்போதைக்கு இடம் கொடு, இப்படி சகல நீதியையும் நிலைநாட்ட நமக்கு அவசியமா இருக்குதுங்கிறாரு. அது மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம். ஆனா இயேசுவானவர் சொன்ன அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம் வந்து மனம் திரும்பினவர்கள் எடுக்க வேண்டிய ஞானஸ்நானம். அப்ப பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்துல பெறுற ஞானஸ்நானம் தான் இயேசுவின் நாமத்துல ஞானஸ்நானம்னு அப்போஸ்தலர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது அன்பானவர்களே. ஆகவே நீங்க நினைக்காதீங்க பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்க தேவையில்லை, அந்த 3 திரித்துவ தேவனின் நாமத்துல ஞானஸ்நானம் எடுத்தவங்க திரும்ப இயேசுவின் நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்கணும். அது பிள்ளை. யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானம் வேற, அது இல்லப்பா உங்களுக்கு தேவை, நீங்க இயேசுவானவர் சொன்ன ஞானஸ்நானத்தை எடுக்கணுங்கிறது தான் இயேசுவின் நாமத்துல ஞானஸ்நானம். ஓகே, சரி. அப்ப ஞானஸ்நானம் எடுங்கள், அப்புறம் பரிசுத்த ஆவியை நீங்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. வாக்கு தத்தமானது 30வது வசனம் 39வது வசனம், வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். ஓகே, பிரசங்கம் வேற, புத்தி சொல்லுதல் வேற. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பாருங்க, அன்றைய தினம் தான் யூதர்களுடைய ஷவ்யா அல்லது அறுவடை பண்டிகை. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஆத்தும அறுவடையை தொடங்கினார். பாருங்க, ஒரு பிரசங்கம் 3000 ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்படுது. ஓகே, அது நான் அந்த பண்டிகைகள்ங்கிற அந்த தலைப்புல நான் நிறைய உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்புறம் என்ன நடந்துச்சு, சபை தொடங்கிருச்சு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல தான் சபை தொடங்குது. அப்ப சபை தொடங்குனது எப்போ, அந்நிய பாஷை பேசி, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்து அந்நிய பாஷை பேசி ஜனங்களுக்கு இவர் பிரசங்கம் பண்ண உடனே சபை தொடங்கிருச்சு. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் முதலாவது அந்நியோன்யத்திலும் ஒருவர் புரிஞ்சு கொண்டு ஒருவர் ஏற்றுக்கொள்வது, அப்பம் பிற்குதல். இந்த அப்பம் பிற்குதல் வந்து ஒரு ஃபெலோஷிப், ஐக்கியத்தை காட்டும். இது வந்து இந்த ராப்போஜனம் அல்ல. இந்த இடத்துல ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதி சபையினுடைய ஆரம்ப அஸ்திவாரம் பாருங்க. முதலாவது என்னவா, அப்போஸ்தலருடைய உபதேசம். நல்ல தேவ உபதேசம், மூல உபதேசம் இல்லாத சபை வளராது, தரத்துல வளராது, சும்மா எண்ணிக்கையில வளரும். வெறும் அற்புதம், அடையாளம், தரிசனம், தீர்க்க தரிசனம், இதுக்கு ஜனங்கள் வருவாங்க, ஆனா வளர மாட்டாங்க. அற்புதத்துக்காக மட்டும் வருவாங்க, அடையாளத்துக்காக வருவாங்க, ஜெபத்துக்காக வருவாங்க, சுகம் பெற்றுக் கொடுறதுக்கு வருவாங்க, தீர்க்க தரிசனம் கேட்க வருவாங்க, தரிசனம் பார்க்கறதுக்கு வருவாங்க, ஆனா வளர மாட்டாங்க. அப்ப தரிசனம், தீர்க்க தரிசனம், சுகமாக்குதல், வேற விஷயங்கள் இதெல்லாம் தேவை, கண்டிப்பா தேவை. ஆனா சபை வளரணும்னா எண்ணிக்கையில மட்டும் வளர்த்த பத்தாதே, தரத்துல வளரணும்னா அப்போஸ்தலருடைய உபதேசம் அவசியம். அப்ப உபதேசத்திலும் அப்பம் பிக்குதலிலும் அந்யோன்யத்திலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். இப்ப யூதன், பணக்காரன், இன்னும் கிரேக்கர்கள் வரல, இன்னும் யூதர்கள் மட்டும்தான் இருக்காங்க. பணக்காரன், ஏழை, படிச்சவன், படிக்காதவங்கிறதெல்லாம் இல்லாம எல்லாருமே பொதுவா ஆரம்பத்துல இருந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி சபை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா?
காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் தினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆதி சபையில இவங்க அப்பம் பிட்டுதல் இந்த இடத்துல 2 தடவை சொல்லப்படுது இல்லையா? அந்த அப்பம் பிற்குதல்னு சொன்னோன்னா எல்லாரும் நினைக்கிறது திருவிருந்து ஆராதனைன்ட்டு. திருவிருந்து ஆராதனைக்கு இல்ல அப்பம் பிற்குதல்னு சொல்றது ஐக்கியத்துக்கு. திருவிருந்தில் அப்பம் பிற்கிறது நடக்குதுங்கிறது உண்மை. ஆனா இந்த இடத்துல அப்பம் பிற்குதல்னு சொல்லப்படுறது திருவிருந்து ஆராதனைக்கு அல்ல அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ இவங்க இந்த மாதிரி சபையில அந்யோன்யம், ஐக்கியம், அப்பம் பிற்குதல், அப்போஸ்தலருடைய உபதேசம், ஜெபம் இதெல்லாம் ஒழுங்கா சபையில் நடந்துகிட்டு இருக்கும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? அனுதினமும் ஜனங்களை சபைக்கு கர்த்தர் சேர்த்து கொண்டு வர்றார். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாராவது பாஸ்டர் நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்க சபையில ஆத்துமா வளருது இல்ல, ஆத்துமா வருது இல்ல, நம்ம எவ்வளவு சுவிசேஷம் எல்லாம் அறிவிக்கிறோம் ஆனா ஜனங்க வர்றாங்க இல்ல அப்படின்னா நீங்க கொஞ்சம் பாருங்க உங்க சபையில இந்த காரியங்கள்லாம் இருக்காண்டு. உங்க சபைய ஆத்மாக்கள் வந்தா ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துக்கு நீங்க அமைச்சு கொள்ளணும். கர்த்தர் ஆத்மாக்களை கொண்டு வருவார். ஏன்னா கர்த்தர் ஒரு ஆத்மாவை உங்க சபைக்கு அனுப்பும் போது அவர் உங்களை நம்பிலே அனுப்புறாரு. அப்ப அந்த ஆத்மாவை ஏற்றுக்கொண்டு பராமரிச்சு கர்த்தருக்காக இயேசுவுக்கு ஏற்ற மனமாட்டியா தயார்படுத்துறதுக்குரிய அந்த அந்த செயல்பாட்டு திறன் உங்களுக்கு இருக்குதானே அவர் பார்ப்பார் இல்லையா? இல்லைன்னா அவர் அந்த ஆத்மாவை நேசிக்கிற அப்படின்னாலும் அங்க கொண்டு விட மாட்டார் தானே. அதனால இந்த 1வது அதிகாரத்துல 2வது அதிகாரத்துல சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல அங்க என்ன காரியங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க பார்த்து அந்த காரியங்களை உங்க சபைக்குள்ள நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய சபை எண்ணிக்கையில வளரும். அப்ப இப்ப நம்ம என்ன பாக்குறோம்? சபை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எப்படி சபை வளர ஆரம்பிக்குது அப்படிங்கறத இப்ப அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பாக்குறோம். இப்ப இதுல சொல்லப்பட்ட அந்த கடைசி கொஞ்சத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தனித்தனியா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா இனி போக போக இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இந்த அப்போஸ்தலர் புத்தகத்துல இப்பதானே 2வது அதிகாரத்துக்கு வந்திருக்கோம். இனி 3வது அதிகாரத்துல 28ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம படிப்போம். எப்படி சபை எருசலேம்ல வளர்ந்தது, அப்புறம் யூதேயாவுக்குள்ள போச்சு, அப்புறம் சமாரியாவுக்கு போகுது, அப்புறம் பூமியின் கடைசி பிறந்த ரோமாபுரி வரைக்கும் சபை போச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அப்ப சகோதர சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, பாஸ்டர்மாரே, இப்ப இந்த 2வது அதிகாரத்துக்குரிய இந்த 2ஆம் பாடத்தை நாங்க படிச்சுட்டோம். உடனே நீங்க நினைக்காதீங்க இந்த பாடம் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 1வது பாடம், 2வது அதிகாரம் 2ஆம் பாடம், 3வது அதிகாரம் 3ஆம் பாடம். இல்ல நீ நம்ம கொஞ்சம் வேகமா நம்ம படிக்க போறோம். அப்போ நான் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 3ஆம் பாகத்தோட நான் சந்திக்கிற வரையில கர்த்தர் உங்களை அபரிமிதமா ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.